இன்றைய தினத்தில் இங்கு எமது விருத்த கவி வித்தகர் தேச பாரதி வேலணையூர் ராஜலிங்கம் ஐயா அவர்களின் 4வது ஞானத்தமிழ் மன்றத்திற்கும் கலந்துரையாடலுக்கும் வருகை தந்திருக்கும் கவிஞப் பெருமக்களே, கருணை உள்ளம் படைத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் கொக்குவில் சிங்கனின் குதூகல வணக்கம், வந்தனம். இன்றைய தலையங்கம் இன்பம் எங்கே, இன்பம் எங்கே. எடுத்து வாருங்கள் உங்கள் கவிதைகளை. நன்றி, வணக்கம். தேச பாரதி தமிழே வாழ்க, காவிய தமிழே வாழ்க, கற்பனை அமுதே வாழ்க, சீவிய துறையே வாழ்க, செந்தமிழ் மொழியே வாழ்க, ஓவிய கலையே வாழ்க, உளியிடும் சிலையே வாழ்க, தேவியின் இணையே வாழ்க, திருமுறை வாழ்க வாழ்க, மாரியின் மலையே வாழ்க, மாரியின் மலையே வாழ்க, வைகரை ஒளியே வாழ்க, தேரிடும் ரதங்கள் வாழ்க, திரவிய பதங்கள் வாழ்க, மோரிடும் மத்தே வாழ்க, முதலிடும் சொத்தே வாழ்க, நீரிடும் அணைகள் வாழ்க, நிலங்களே வாழ்க வாழ்க, மரபிலும் கவிதை வாழ்க, மனதிலும் கவிதை வாழ்க, முரசிலும் கவிதை வாழ்க, மோகமும் கவிதை வாழ்க, உரசிடும் சிவிகை பாடும் உலங்குவார் நூர்த்தியோடும் கரவலி தாளத்தோடும் கனமிடும் சதங்கை வாழ்க, ஆயமும் பாடல் சிந்தும் ஆயமும் பாடல் சிந்தும் ஆலயம் தேடல் முந்தும் காயமும் தேறலாக்கும் கனத்த சங்கீதம் பூக்கும் மாயமும் மனதை மாற்றும் மத்தளம் புனலாய் தோற்றும் மத்தளம் புனலாய் தோன்றும் போயது வருத்தம் என்ற பொழுது வந்து எழிலாய் தோற்றும் இன்பமும் எங்கே என்பார், இன்பமும் எங்கே என்பார், இனித்த சங்கீதம் என்பார், மண்பதை துன்பம் எல்லாம் மறைத்திடும் கணமே என்பார், அன்பிலே உலகம் வாழும் அறமொடும் புனிதம் வாழும், அன்பொடும் உலகம் வாழும் அறமொடும் புனிதம் வாழும், என்பிலே தோய்ந்த வாழ்க்கை எங்களுக்கு, என்பிலே தோய்ந்த வாழ்க்கை இறைவனாய் ஆகுமாகும், இறைவனாய் ஆகுமாகும். அனைவருக்கும் நன்றி. இந்த இனிய பொழுதில் எல்லோருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா, நன்றி 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 அம்மா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். பிரித்த கவி வித்தக பெருமான் அளித்த கவிதையில் கண்டோம் இன்பம். காவிய தமிழே வாழ்க, ஓவிய கவியே வாழ்க என தமிழை போற்றி வைகரை ஒளியிலும் போரிடும் மோரிடும் மத்திலும் இன்பத்தை கண்ட காட்சியை இங்கே எங்களுக்கு கண்முன்னே கொண்டு வந்தீர்கள். நீரிடும் அலைகள்
அங்கே நீரிடும் மலைகள், நிலமெல்லாம் பொங்கும் வளங்கள், கரவொளி தாளத்தோடு கேட்கும் இன்னிசை, ஆலயத் கேட்கும் பாடல் வரிகள் என்று எத்தனையோ இன்பத்தை தந்துவிட்ட காட்சிகள் எம் கண்முன்னே வந்து சென்றன. போயது வருத்தம், இனி பொழுதெல்லாம் இன்பமே வந்து சேரட்டும். வருத்தமெல்லாம் போயிற்று, இது விடியும் பொழுதெல்லாம் இன்பத்தை நல்கட்டும். மென்பதை துன்பமெல்லாம் மறைந்து ஓடட்டும். அன்பொடு அறமும் வாழட்டும். என்பொடு வாய்த்த இந்த வாழ்க்கை, இறைவன் என்பொடு தோய்த்து தந்த இந்த வாழ்க்கையிலே இறை அருளால் இன்பம் நிரம்பட்டும், இன்பம் பொங்கட்டும் என்று அருமையான கவிதை தந்தீர்கள் ஐயா. நன்றி. உங்கள் கவிக்கு நன்றி ஐயா. வணக்கம். நன்றி, வணக்கம். ஆஹ், முன்னவன் கணியன் முறையினில் கனியனும் இன்று வணங்குகிறேன் இங்கே. முன்னவன் கணியன் முறையில் கனியனும் இன்று வணங்குகிறேன் இங்கு. என்ற எனது வணக்கத்துடன் எனது கவிதைகளை, எனது பாடல்களை தருகிறேன். நாம் பாட வந்துள்ள தலைப்பு என்னவளே. உன் கரும் கூந்தலுள் உள்ளளவும் சிக்கினே, என் அறிவு தந்த எடுப்பினிலே உன்னெழில் கண்டிட இந்நாள் வரை நான் களித்திருந்தேன், மண்ணிலே கொண்டேன் மதிப்பு. வழிப்புகள் வந்த வனப்பினில் தேங்கி அழித்தேனையே உனக்கு. களிப்பாய் தினமும் இனிப்பொடு திண்ண உறைவில் கனதியாய் தந்தேன் கவி. உன் தொன்மை கூறிட உயர் தொல்காப்பியரும் தன் வழி தந்தரே முன்னதை. இன்னிசை தென்றலும் காசினி தன்னிலே மென்மையில் என்றுமே வீசிடும் என்பே. கம்பனும் வந்தான் கவியாம் மொழியினில், வம்புகள் செய்தான் வடிவாக. பம்பர சுழற்சியில் சுற்றிடும் சுற்றலின் பேரா பழத்தினை பெற்று பழகு. சிற்பியின் சிற்ப சிறப்பினில் சிக்கிய அற்புதம் கண்டார் அறிவிலே
அறிவினிலே கற்பிக்கும் வள்ளுவன் வார்ப்பின் வரைவுகள் வரைப்பிற்கு அள்ளி தருமே அழகு அள்ளி தருமுன் அழகு அந்தரத்து சுந்தகரும் பம்பரத்து மீது நின்று மந்திரங்கள் செய்தனரோ மாண்பு பெற தந்திரத்தில் பெற்ற பொருள் கொண்டவரும் தம் நினைவில் உற்றவராய் கற்றனரே இன்பம் கா வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக இனிமையான இசையோடு கலந்த நல்ல கவிதையை உங்களால் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். உங்களுக்கு மிகவும் நன்றி. உங்கள கருத்தை சொல்லுங்க வீரா. நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் பாவலர் கன்னி விமலநாதன் அவர்களே. முன்னவன் கணியன் முறைப்படி வணக்கத்தை தந்து, உன் கருங்கூந்தலுள் சிக்கினேன் உன்னொழில் கண்டிட இந்நாள் வரை மண்ணிலே நான் வாழ்கிறேன் என்று மனமாற தமிழ் தந்த வனப்பை, இயற்கை தந்த அழகை, இன்பம் எவ்வாறு எமக்கெல்லாம் ஊட்டுகின்றது என்ற அந்த இன்ப கருத்தை அழகாக வடித்து நின்றார் கவியூடாக. தமிழ் தொன்மை காட்டிடும் தொல்காப்பியம், அது தந்திடும் தமிழரின் செழுமைகள், அவற்றுள் அவர் இன்பத்தை கண்டார். இந்நிசையுடன் வருடிடும் தென்றல் தரும் இன்பம் அவரை மிகவும் கவர்ந்தது. கம்பன் தந்த படைப்பினிலே, அவன் வடித்த வம்புகளிலே அவர் பல இன்பங்கள் கண்டிருந்தார். அம்பரம் போல் சுற்றிடும் இந்த புவி வழங்கிடும் இன்பந்தான் எத்தனை என்று கேட்டு நின்றார். சிப்பியின் செதுக்கலில் உறைந்துள்ள அறிவியல் கருத்துக்களுள் அவர் இன்பத்தை அனுபவித்து நிற்கின்றார். வள்ளுவன் வடித்த குரலின் அழகு அவரை மயக்கி நின்றது. இத்தனைக்குள்ளும் அவர் கண்ட இன்பத்தை எம்முடன் இனிதாகவே பகிர்ந்து நின்றார். அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி பாவலர் கனி விபரநாதன் அவர்களே. நன்றி நன்றி ஐயா. கவியரங்குக்கும் மிக கனமான ஆக்கம் தந்து எங்களை எல்லாம் மகிழ்வித்தீர்கள். நன்றி. பொன்னையா ராசா எங்கள் பெருங்காதல் பாவலனே, பொன்னையா ராசா எங்கள் பெருங்காவல் பாவலனே, மன்னர் வளர்த்த மொழி வளர்களையின் பூவல மன்னர் வளர்த்த மொழி வளர்கலையின் பூவலவி, இன்னும் இளமையிலே ஏற்றமிகு மணிக்குயிலே, மின்னும் ஒரு பொன்னழகே மேவு மெழில் வாகனனே, பொன்னையா ராசா பெருங்கவியாய் வருக அப்பா. எல்லோருக்கும் வணக்கம். வார் சடையின் ஊடு நுதல் கூடுமொரு கண்ணான், வார் தமிழர் பேசி தமிழ் பாகெனவே தந்தாள், வேரடியை தேடி அடையாத ஒரு தருவாய், பாரதனில் ஞான மொழி யானவடே வணக்கம். வார் சடையின் ஊடு நுதல் கூடுமொரு கண்ணான், பார் தமிழர் பேசி தமிழ் பாகெனவே தந்தாள்,
வேரடியை தேடியடையாத ஒரு தருவாய் பாரதனில் ஞானமொழி யானவனே வணக்கம். தாரடி எங்கும் தலையில் நிமிர் பெருமையை தோரணமாகவே தொங்கவிட கவியரங்கை வாரணமாய் மாறி வலைவீசி கவிஞர்களை ஓரணியில் கொண்டு வந்த சிங்கனுக்கு என் வணக்கம். ஞானத் தமிழ் மன்றின் நாயகனாய் விளங்கும் தேன்தமிழே எம் தேச பாரதியே வணக்கம். தேனை குடைத்து செந்தமிழில் கவி பாடி தேனுக்கே இனிக்கும் செழும் பொருளை ஊட்ட வந்த ஞான கவியோரே யாவர்க்கும் என் வணக்கம். இன்பமங்கே இன்பமங்கே காதினிலே ஒளியை வைத்து காணவில்லை ஒளியை என ஊர் முழுதும் தேடுகின்ற ஆச்சாரியைப் போல, காதினிலே ஒளியை வைத்து காணவில்லை ஒளியை என ஊர் முழுதும் தேடுகின்ற ஆச்சாரி யாரைப் போல் ஞானத்தமிழ் மன்றமைத்து நற்றமிழை வளர்ப்பதுவும் பாவெழுதி வந்து பல புலவோர் முன்னாலே நாவினிக்க பாடுவதும் நன்று நன்றென்றே காதினிக்க கேட்பதுவும் கனிந்து மனம் உருகி சேர்ந்து வந்த இன்பமதே பேரின்பமாய் உணர்ந்தும் இன்பமங்கே இன்பமங்கே என்றெங்கோ தேடுகிறோம். இன்பமங்கே இன்பமங்கே என்ற தேடலில் எதிர்ப்படும் இன்பம் நன்றென வந்தமை நாடி மகிழ்ந்திடும் சிந்தையில் நிலைக்கும் சீருடை உணர்வும் விந்தையாய் சில நொடி வந்து போவதும் விரும்பிய ஆனந்த நித்திய நிலைதனில் பற்றறு தோனை ஆளும் சித்தனின் போக்கிலே வற்றாத ஆனந்த நிலையதும் சேருமே. துன்பம் நிறைந்த துயருடை வாழ்வில் இன்பம் தேடுதல் இயல்பதுவாக முன்னே செல்லும் ஆசைகள் பெருக பின்னே தொடரும் தேடுதல் வேட்டையில் தன்னை அறியா தருணங்கள் நிறைந்து எண்ண ஓட்டத்தில் இகபரமற்று முன்னே உள்ள முழுதையும் அடைய தன்னை தள்ளி பெறுவதும் இன்பமே. இன்பமங்கே என்றொரு தேடல் சிந்தனை வழியின் சீர் சுழற்சியே. இன்பம் என்றிடும் இன்சொல் சொல்ல எங்கோ உடலின் ஓரிட மூலையில் தங்கி இருக்கும் தனிச்சுவை ஒன்று எண்ணம் தன்னில் ஏறி உட்கார்ந்தே மென்மை மகிழ்வில் மெல்லிய உணர்வில் தன்னை அடையாளம் காட்டுதே இப்போ. இன்பம் என்பது இனியதோர் உணர்வாய் பெற்று மகிழ்ந்த பெருமதி மிக்கவோர் சொத்தென பலமுறை பற்றி போனதால் தொற்றிக் கொண்டது சுவையென இன்பம். பெற்று மகிழ்ந்தது பெருஞ்சுவை ஆனதால் சுற்றி சுற்றியே சுவையினை தேடுதல் முற்றிலும் மனதை முழுதாயாட்கொண்டதால் வற்றிடா ஆசையில் வலிந்தே நாம் தேடுகின்றோம். ஐம்புலன்களின் ஆக்கிரமிப்பில் இன்பத் தேடலே இனிதெனக் கண்டே துன்பம் விலக்கி இன்பம் தேடலே என்றும் எண்ணத்தின் இயல்பென ஆகி கண்டதை கேட்டதை கனிந்த உணர்வதை தின்றதை திறனுடை நறுமண வாசத்தை நன்றென மனமுணர் நல்லவை யாவையும் என்றுமே நாடுதல் இன்பத்தின் ஈர்ப்பதே. இன்பம் என்பது யாவர்க்கும் ஒன்றல்ல, நன்றெது வென்பதை நாடிடும் மனத்தின் தன்மை கொண்டது தனித்துவமானது என்ற உண்மையை உரைப்பதற்கானதாய் நின்று நிமிர்ந்திடும் நிதர்சனமாகிலும் தொன்று தொட்ட அனுபவ உணர்வதில் ஒன்றுபட்டதாய் இன்பத்தின் தன்மைகள் வென்று உணர்வதில் வீற்றிருக்கின்றதே. இன்பமாய் இனிப்பது எண்ணத்தின் சாயலே. எண்ணத்தின் தன்மைகள் எல்லோர்க்கும் ஒன்றல்ல. கண்ணதன் முன்னே காணிடும் காட்சியில் சின்ன நினைவுகள் சிலிர்த்திடும் இன்பமே. இன்னும் ஒருவர்க்கு அது வரும் காட்சியே. நாவினில் தேன்தொடல் யாவர்க்கும் இன்பமே. மேதினி மீதிலே இன்பத்தின் தனித்துவம் ஆளிடும் தன்மைகள் வேறுபட்டு அமைந்ததே. இன்பம் என்பதோர் அனுபவ மனநிலை. புன்னகை பூரிப்பின் சத்தமில் சப்தம் இறந்து அடிபட்டு அடைந்திடும் இலக்கல்ல. உள்ளத்தின் உள்ளே ஒலிக்கும் ஓர் மௌனம். உள்ளத்தின் உள்ளே ஒலிக்கும் ஓர் மௌனம். அன்றாட வாழ்வின் சொற்ப கணங்களில் நின்றாடும் நிலையில் சிறு சிறு இன்பம் கொண்டாட்டம் குதூகலம் கொண்ட வெற்றிகள் தொண்டனாய் மாறியே ஆற்றிடும் சேவை கொண்ட காதலும் குடும்ப துறவுகளும் நின்று சீர் நெடியதாய் நிலைப்பதும் இன்பமே. மென்று விழுங்கிடும் ஒரு கோப்பை தேநீர் உண்டு மகிழ்ந்திடும் ஒரு கவள பழஞ்சோறு மொட்டன் தலையில் முடிகோதி பார்த்தல் வெட்ட வெளி வானத்தில் நட்சத்திரம் எண்ணல் இப்படி எத்தனை இன்பமும் வாழ்விலே. பணம் என அலைந்தால் பணவரவின்பம். பரிசுத்த உறவுடன் பயணிப்பதின்பம். நிலையதில் அறத்தை நிறுத்திடல் இன்பம்.
குவலைய உயிர்களில் நேசமோர் இன்பம். தயவுடன் தரணியை நோக்குதல் இன்பம். ஆண்டவன் மீதன்பு கொள்ளுதல் இன்பம். ஆணவம் பொறாமையை அறுத்தலும் இன்பம். இவ்வாறு தொடரும் இன்பங்கள் புற இன்பம். ஆயினும் சிலர்க்கு அடுத்து கெடுத்து வாழ்வதில் இன்பம். அடுத்தவர் குறைகளை இகழ்தலில் இன்பம். தொடுத்து பகைகளை ஊட்டுதல் இன்பம். பொல்லா வதந்தியை பரப்புதல் இன்பம். பொது உடை சொத்தில் வாழ்வதில் இன்பம். திறனிடை ஒருவனை மறை சதி இன்பம். இவையாவும் மானிட இழிநிலை இன்பமே. குறுகிய கணமும் நேரமும் பொழுதென சிறியது சிறியதாய் வருவதாயுள்ள வகையுடைய இன்பத்தை கவி வழி பார்த்து தொகை என நினைத்து தொட்டு மகிழ்ந்தோம். இனி நீடித்த இன்பம் நிலை பெறும் வழியை தேடி அடைந்தவர் போதனைப்படியும் நாடினோர் பெற்ற நல்வரவு இன்பமும் கோடி பெண்பெறும் கொள்ளிட முடியுமா? அகமதில் தேடிடும் அற்புத இன்பமே நெடிதெனத் தொடரும் நிலையெனக் கொண்ட படிமுறை வழியாய் பரந்த புரிதலில் தொடரும் வழியினில் தூய தியானத்தில் உணர்வினை பெருக்கி உள்மனத் தேடலில் மனத்தின் ஆழத்தில் மண்டியே அமைதியில் திருப்தி மேலிட திளைக்கும் ஆனந்தத்தில் நிலைத்து நின்றிடும் நித்திய இன்பமே. தன்னையே தானறிய தன்மன ஆற்றலை உள்முகமாகவே உளத்தினுள் செலுத்தி எண்ண ஓட்டத்தை என்றும் கவனமாய் துல்லியமாகவே துடிப்பதாய் நோக்க திண்ணமாகவே பேரின்ப ஊற்று பெருகியோடும் என்பரே ஞானிகள். அருவி போலவே ஆனந்த நிலையிலே நிலை பெற்றிருத்தல் நிலைத்த பேரின்பமே. வாய்ப்புக்கு நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. புகழ்பூத்த கவியாளன் கவிஞர் பொன்னையா ராஜா அவர்களே, அருமையான கவிதை. கவிகளுடைய எவ்வளவுதான் அற்புதமான கருத்துக்கள். மன்னர் வளர்த்த தமிழ் மின்னி நிற்கின்றதே எங்கள் சொற்களில். ஆஹா, எவ்வளவு அருமை. முறைப்படி வணக்கம் செலுத்தி முன்னோர் கண்ட இன்பத்தினை எவ்வாறெல்லாம் இந்த உலகத்திலே நாங்கள் அனுபவிக்கின்றோம் என்ற தன்மையை அழகாக காட்டி நின்றீர்கள். இன்பத்திலே ஊடுருவும் துன்பத்தையும் அத்துன்பத்தை துடைப்பதற்காக மானிடப்படும் துன்பத்துள்ளே காணுகின்ற ஒரு ஒளிக்கீற்றே அவர்களுக்கு இன்பமாக தெரிகின்றது. அந்த துன்பத்தை துடைத்து மீண்டும் வெளிச்சத்தை காண்பும் மானிடர் காணுகின்ற இன்பம் எத்தகைய அழகாக இருக்கும். அந்த இன்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் அனுபவத்தின் ஊடாக வெவ்வேறாக தென்படும். சிலருக்கு அன்பை பொழிவதில் இன்பம், அறத்தை பேணுவதில் இன்பம், இயற்கையை தரிசிப்பதில் இன்பம், இயற்கையை பேணுவதில் இன்பம், இறைவனை காண்பதில் இன்பம், இறைவன் விரும்பும் செயல்களை செய்வதில் இன்பம், நாம் பெற்றவற்றை பிறருக்கு பகிர்ந்து கொடுப்பதில் இன்பம், கண்டதை கேட்டதை நுகர்வதை எல்லாம் இன்பமாக காணும் மாந்தரும் உள்ளனர்தான். அவ்வேளையிலே கண்டதை கேட்டதை இன்பத்தை நுகர்வர்களை நிம்மதியாக இருக்க விடுவதா என தமக்குள்ளே கேள்வி கேட்டு அடுத்தவரை கெடுக்கும் மாந்தர் கொள்வதும் இன்பம்தான். அது இன்பமல்ல, உண்மையிலேயே அவர்களை பொறுத்தவரையில் அது சிற்றின்பம், சிறிய இன்பம், பிறர்க்கு கேடு விளைவிக்கும் இன்பம். குவலய உயிர்களிலே அன்பை செலுத்தி இந்த குவலயம் நன்றாக நடைபெற இயங்க அந்த குவலயத்தோடு இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை சிறந்த இன்பத்தை நல்கும் என்று உங்கள் கவிகளூடாக நாங்கள் கண்டுகொண்டோம். இன்பத்தின் தன்மை அவரவர் வரும் அனுபவத்தின் ஊடாக நாங்கள் கொள்ளுகின்றோம். அந்த இன்பத்தை அகமதில் தாங்கி அதே இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என அகம் நிறைந்து அந்த வழிகளை பிறருக்கும் காட்டி வாழுகின்ற அந்த சித்தர்கள் வழி எல்லா பெற்றறுத்து வாழுகின்ற அந்த பெற்றோர் வழியிலே நின்று நாங்களும் இந்த உலகம் உய்ய சிந்திப்போம், இன்பத்தை காண்போம் அதிலென்று தங்கள் கவிதைகளினூடாக நாங்கள் விளங்கிக் கொண்டோம். நன்றி தங்கள் அருமையான கவிதைக்கும் அழகான கருத்துகளுக்கும். நன்றி ஐயா.
நன்றி. நன்றி அம்மா, நன்றி. உங்களுடைய அழகான பின்னூட்டத்துக்கு நன்றி. நன்றி. அன்னைக்கு வணக்கம். தேசவேரி ஐயாவுக்கு வணக்கம். ஞான தமிழ் மன்றம் நடத்தும் இந்த கவியரங்கத்தில் இனியவை எங்கே இன்பமெங்கே இன்பமெங்கே என்ற தலைப்பில் புது மனம் பரவியதோர் வசந்தத்தைக் கண்டு மாங்குயில் சிறகினை உடைத்து சிந்தனை கூவியது. திசைமாறிய நம்பிக்கையில் விரிந்தாடும் சிந்தனை குதிரையை தட்டி கடிவாளத்தை நம்பிக்கையில் தடமாறி போனாலும் தடுத்து நிறுத்திடலாம். அது ஒரு இன்பம். இன்பமே இன்பம். அஞ்ஞானத்தை ஆதாளத்தில் தள்ளி விஞ்ஞானமும் விவேகமும் பிரியும் சிந்தனை சிற்பிகள் செதுக்கிய உலகுக்கு இது ஒரு சிறந்த அறிவியல் காலமா. கற்காலம் காணாமல் போய்விட்டாலும் பொற்காலம் மலர்ந்து புதுமைகள் படைத்திடும். உயிரை காக்க உதவிடும் உயிருக்கு உயிராய் வைக்கும் சிந்தனை சிலந்தியே இன்பமே இன்பம். சிந்திக்க தெரியாத பிராணி மனிதன் செப்பியவனுக்கு ஒரு சிந்தனவாதியாய் பெண்ணினத்தின் சிந்தனை சிறகடித்து முன்னேறுபவர் கையில் முட்கட்டை போட்டு சிறைப்பிடிப்பதில் சிந்தனையாளரின் சீரிய கொள்கையை காண்பதும் இன்பமே இன்பம். புன்னகை கொண்டு புலர்ந்திடும் பொழுதினிலே பூத்திடும் மலர்களுக்கு அழகு காட்டும் இன்பமே இன்பம். அனைத்திடும் செயல்களும் இன்முகம் கொண்டே இசைத்திடும் வாழ்வும் இன்பு புரிதல் அழகும் உன்னத பண்பால் உயர்ந்திட கொண்டே இன்பமே இன்பம். மனதில் தோன்றும் சிந்தனை சிறகை மலர்ந்திடும் செயல்களும் இனிது. கனவிலே தீங்க நினைத்திடாதென்றே களிப்புடன் இருத்தலும் இன்பம். சிந்தனை நீங்கி பொறுமையும் காத்து சீருற வாழ்தலும் இனிமையும். கனத்தினை தலையில் ஏற்றியே இருந்து களிப்புடன் பேசுதலும் இன்பமே. இழப்புகளின் சோகத்திலும் இதயத்தின் சுவையிலும் கல்கொண்ட மேகம் மழை பொழிந்தால் சிந்தனை சிறகை சிந்தி அடித்து ஏற்பதும் இன்பம். எங்கு எழுந்தும் எழிலுசகாலே உமிழட்டும் ஏக்கங்களுக்காக இவ விடிவு வருவதும் இன்பம். நொந்து கிடக்கும் தாய்க்கும் விழித்திர காட்டி சிந்தனையாலும் செயலாலும் தேசியத்தை காப்போம். சிட்டுக்களின் குரலில் செங்கொழில் ஊறி சிறகினை உடைத்து சிந்தனைக்கு திசை மாறியதும் சிறகுகள் மடியாமல் காண்பதும் இன்பம். காயங்கள் விதைத்து சென்ற காலங்களிலும் வடுக்கலையும் காண்டு துவண்டு போகாமல் தழும்புகளின் சுவடுகள் ஆள் மனதில் அமைதியாக உறங்கி கிடக்கும். துன்பத்தையும் துயரங்களையும் துழிப்பிடித்த நினைவுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு பசுமையாக நினைவுகளோடும் பாசத்தோடும் வாழ்வதே இன்பம். தேசபையாவுக்கு நன்றி. இன்பமங்கே இன்பமங்கே என்று நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் நாகேஸ்வரி அம்மா அவர்களே. அருமையான கவிதை தந்தீர்கள். அதற்குள் எத்தனை கருத்துக்களை புதைத்து வந்தீர்கள். புது மலரும் இன்பம், அது எமக்கு சுவாசிக்க தரும் அந்த நறுமணத்தில் எவ்வளவு இன்பம். அது கண்களுக்கு தரும் அழகான நிறங்கள் தான் எவ்வளவு இன்பத்தை தரும். குயில் கூவுவதும் ஓர் இன்பம். அஞ்ஞானத்தை தூரே தள்ளி வைத்து விஞ்ஞானத்தை மேம்பட வைத்த இந்த சாதனங்களை காணும் போது எத்தனை இன்பம். நோய்களை அகற்றவும் வாழ்வை நீடிக்கவும் இந்த விஞ்ஞான கருவிகள் தருகின்ற நன்மைகள், தருகின்ற விளைவிக்கின்ற இன்பம் தான் எத்தனை இன்பம் என்று கேட்டு நின்றீர்கள். உயிரை காக்கும் உன்னதம் இந்த விஞ்ஞானத்திற்கு உண்டு என்று நீங்கள் பெருமை கூறி நின்றீர்கள். பெண்ணினத்தை வாழவிட்டு அவர்கள் சாதிக்க பின்னால் இயங்குகின்ற மாந்தரையும் ஒருகணம் எண்ணினீர்கள். புன்னகை புரியும் மாந்தர் தம் மகிழ்ச்சியினை காணும் போது எம்முள்ளம் பூரிப்பதை காட்டி நின்றீர்கள்.
கனவிலும் தீங்கை நினைக்காத மாந்தருடன் வாழ்வது இன்பம், அவர்களை காண்பதில் இன்பம். இதயத்தின் சுமையிலும் தம்மை இந்த மண்ணுக்குள் புதைக்காமல் உறுதியோடு வாழுகின்ற உத்தமரை காண்பது இன்பம். விடிவு எப்போது வரும், விடியலை காண்பதில் பெரும் இன்பம், பேரின்பம் என்று அழகாக தங்கள் கவிதைகளை வடித்து நின்றீர்கள். தங்களுக்கு நன்றி அம்மா. மீண்டும் சந்திப்போம். நன்றி மீரா. நன்றி. அடுத்ததாக வட்டக்கச்சி வினோத். வட்டக்கச்சி வினோத் என்கும் வளமிகு கவிஞனல்லான் மற்றவிழ் புதிய பாணி பழமொடு கவிதைச்சாரர் கிட்டவே கொடுக்கும் கேண்மை கிளந்திடும் சமுதாயத்தில் பட்டடையாளர், நல்ல படிப்பினை வகுக்கும் தோழன், பட்டியும் தொட்டி எங்கும் பகுத்துமே வருகின்றான். பட்டடையாளர் நல்ல படிப்பினை வகுக்கும் கவிஞன், பட்டியின் தொட்டி எங்கும் பகுத்துமே வருகின்றானே. இப்பொழுது உங்களுக்கு கவிதை தருவோர் வட்டக்கச்சி வினோத். வணக்கம். கவியரங்க தலைமைக்கும் இக்கவியரங்கை தொகுத்து வழங்கும் குழுமத்திற்கும் இன்னே வணக்கம். பேரின்பத்து பெருவணக்கம். நிலையற்ற உலகில் நிறைவு தேடி அலைகிறோம், ஏதோ வாழ்ந்து முடிக்கிறோம், ஏதோ வாழ்ந்து முடிக்கிறோம், முயன்று தோற்கிறோம், இதுதான் வாழ்வென்று வாழ்ந்தும் முடிக்கிறோம். எங்கே இன்பம்? வறுமை கற்றுத்தரும் வாழ்வின் சுகம், ஆசை அளிக்கும் வாழ்வின் இன்பம், அது மட்டுமே என்றும் நிரந்தரம், அதுவே நிரந்தரம். ஜன்னலுக்கு வெளியே வாழ்க்கை, குருவியே வெளியே வா, ஒரே பிம்பம் காட்டும் கண்ணாடியை உடையட்டும், ஒரே கண்ணாடி உடையட்டும், நீ போட்ட முக்குடி கிடட்டும், உனக்குள் ஒருவன் புதிதாய் பிறக்கட்டும். இயற்கை விரித்து வெளியே, இறக்கை விரித்து வெளியே பறக்கட்டும், உனக்குள் வெளியே பறக்கட்டும். அசையாத உதடுகள் அசையட்டும், உலகைய உண்மை கேட்கட்டும், உன் கீதம் செவிகளை தீண்டட்டும், எழுதும் கருத்து தீயை மூட்டட்டும், இனி இன்பம் சூடும், இனி இன்பமே சூழட்டும். ஆகாயம் மீதே பாதை போடு, மூடாத விழியால் இலக்கை தேடு, ஓயாத இறக்கையால் காற்றை கிளி, உனக்காக வாழ்வை நீயே எடு, இனி இன்பமே சூழட்டும். அலை கரையோரம் அழகான இலையேறும் பொருளோடு போராடும் வாழ்வு, நிலையான விடைதவில்லை தீர்வு, வலை மீது பிடிபட்ட மீன்களுக்கெங்கே மீழ்வு இன்பம். சிலை போல அசையாமல் மனம் கொண்ட மாந்தர், கலை கொண்டும் எதிர்க்கமான கவிஞர், வளைத்தள்ளும் பணத்தோடு நாடு தாண்டும் தலைவர், கொன்று ஆகுமென்று தலையாட்டர், பசி மயக்கத்தில் உரையாடியல் இன்பம். சேலை அணிவகுப்பில் அழகிக்கு விளக்கம் தரும் இளைஞர், வேலை இழப்பிலே தொழில் தேடும் வாலிபன், சாலை எங்கிலும் தெரிகின்ற மதுச்சாலைகள், தலைவிதி என மௌனத்தில் தள்ளிப்போகும் அறிஞர், எங்கே இன்பம். வாளை உயர்த்தி தமிழை காத்த நாளை நமதென்று முழங்கிய செந்தமிழர், காலை வாழ்வுக்கு கொடி பிடித்த கூட்டத்தவர், வேளை உணவின்றி மாந்தர் விழ பார்த்திருக்க மாட்டார், ஒரு வேளை உணவின்றி மாந்தர் விழ பார்த்திருக்க மாட்டார். இன்பம் இங்கே, இன்பம் என்று சங்கே முழங்கட்டும், துன்பம் இன்பமே சுக எல்லோரும் வாழ்க, யுத்தம் ஓய்க, உலகம் சுகம் காண்க, மனமே மகிழ்ச்சி பெறுக, ஆசை துறக்க, இன்பமே சூழட்டும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் வட்டக்கச்சி வினோத். நன்றி வட்டக்கச்சி வினோத் அவர்களே. எங்கே இன்பத்தை தேடுவோம்? அனலிடை வாழ்கின்றோம், பெரிய கொடிய கூட்டத்துள் நாம் சிக்கியுள்ளோம், வலையோடு பிடிபட்ட மீன் போல் நாங்கள் வதைப்படுகின்றோம். எனவே இந்நிலை மாற வேண்டும். இந்நிலை எவ்வாறு மாறும்?
இந்நிலை மாற்றுவதற்கு நாம் சிந்திப்போம், செயற்படுவோம். காற்றை கிழித்து அந்த ஆகாயத்திலே புதிய சரித்திரம் எழுதுவோம். எழுதும் எழுத்துக்கள் நமக்கு விடியலை தரட்டும். நாம் செல்கின்ற பாதையெல்லாம் எம் இனத்தின் விடிவுக்காய் அமைக்கட்டும். இந்த உலகத்து போரெல்லாம் ஓயட்டும். இந்த உயிரினம் எல்லாம் நிம்மதியாய் வாழட்டும். யுத்தம் ஓயட்டும். உயிரினம் உவப்பாக வாழட்டும். அங்கே நாங்கள் காண்போம் இன்பத்தை. விலையேறும் பொருட்கள் மலையேறி போய்விட்டதே என்று வருத்தப்படும் தங்கள் கவிதை தாங்கள் வாழுகின்ற சூழலையும் தங்கள் மனத்திலே உள்ள ஏக்கங்களையும் வெளிப்படுத்தி நின்றன. எனவே வாழுகின்ற வாழ்க்கை, நாம் காணுகின்ற அனுபவங்கள் எவற்றை எமக்கு புகட்டுகின்றதோ, எதை நாம் விரும்புகின்றோமோ, அப்போதுதான் அங்கேதான் நாம் இன்பத்தை காண்போம். இன்பம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். யாதுமூரே யாவரும் கேளீர், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற தமிழர் தம் தாகம் தீரட்டும். அப்போ எல்லோரும் இன்பத்தை அனுபவிப்போம் என்று அழகான கவிதை படித்து சென்றீர்கள். நன்றி வினோத் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி ராஜ்மீரா. அடுத்தது தேவன் செல்லையா. சரி. தேவன் செல்லையா, உங்கள் தீந்தமிழை சொல்லையா. தேவன் சொல்லையா, உங்கள் தீந்தமிழை சொல்லையா. ஆரம் விழுதையா, மண்ண அடுக்குமொழி அழகையா. காலம் சொல்லாத அந்த காலமெல்லாம் தமிழையா. ஞானம் விதைத்த மொழி நாட்டு மொழி தமிழையா. பாலம் அமைத்த மொழி பூமி பட்டறையில் ஒலித்த மொழி. வாளை வகுத்த மொழி வானமெங்கும் கொடுத்த மொழி. தேவன் செல்லையா வருகிறார், தீந்தமிழை தருகிறார். அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் கால தாமதமாகியதற்கும் ஐயா முதல் தந்த இலக்கத்திற்கும் இப்போது தந்த இலக்கத்திற்கும் வேறுபாடு இருந்ததனால் அந்த குழப்பமும் ஏற்பட்டது. தொடர்கிறேன் என் கவி. முதற்கண் அருட்பெரும் சோதி சக்தி துணை நாடி ஞான தமிழ் மன்றில் நாம் நற்றமிழின் சாரெடுத்து கவிபுனைய கலந்தந்த தேச பாரதி ராஜலிங்கண்ணற்கும் மூலமும் முதலுமாய் நின்று முத்தமிழ் வித்தகனாய் திகழ்ந்து எமை அரவணைத்து களமிற்கு முழமை துடிப்புடை நாயகன் கொக்குவில் சிங்கனுக்கும் கவி நாயகியாய் நாம் காவி வரும் கவி பொருளுக்கு கருப்பொருளுக்கு தட்டுரத்தால் உருத்தந்து சுவையொட்டும் ராஜ் மீரா அவர்களுக்கும் தம் எண்ணமதை வண்ணமாக்கி கவிதை கனி தந்து சுவைக்க வைக்கும் கவிஞர்க்கும் மெய்நிகர் அவிதனில் வரும் கவி சுவைப்பதற்காய் காத்திருக்கும் ஆர்வலர்க்கும் அடியேன் செல்லையா தேவனின் அன்பு வணக்கம். வெகுசன தொடர்பு சாதனங்கள் மலிவான காரணத்தால் அதனோடு வரும் செய்திகள் யாவும் காலக்கொடுமையை இயற்கையின் சதியை உள்ளங்கை வந்தமர்ந்து பரசாற்றி நிற்பதனால். வெகுசன தொடர்பு சாதனங்கள் மலிவான காரணத்தால் அதனோடு வரும் செய்திகள் யாவும் காலக்கொடுமையை இயற்கையின் சதியை உள்ளங்கை வந்தமர்ந்து பரசாற்றி நிற்பதனால் மனதை ரணமாக்கி கண்ணை குளமாக்கி உடலை பதற வைத்து வதை செய்து நின்ற போதும் இன்பமெங்கே எங்கே என்று தேடலுற்ற பொழுது கண்ணை குளமாக்கி மனதை ரணமாக்கி பதற வைத்து வதை செய்து நின்ற போதும் இன்பமெங்கே என்று தேடலுற்ற பொழுது பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் என்பதும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் என்பதும் ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டும் என்பதும்
பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்பதும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் என்பதும் ஊழ்வினை உறுத்த வந்து ஊட்டும் என்பதும் தமிழ் இலக்கியம் உலகு தழுவி சொன்ன செய்திகளே என்றால் மிக இல்லை. தமிழ் இலக்கியம் உலகு தழுவி சொன்ன செய்திகளே என்றால் மிக இல்லை. இன்னும் ஒன்று அவ்வையும் ஆண்களுக்காய் சொல்லுவாள். இன்னும் ஒன்று அவ்வையும் ஆண்களுக்காய் சொல்லுவாள். பெண்ணுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லை என்று ஆமோ, பெண்ணுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லை என்று ஆமோ என்பதனால் சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளே யாமாகில், சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள்ளென்ற துதியும் அண்மை கால செய்தியால் மனத்திடை வந்து போனது. இன்னும் ஒன்று அவ்வையும் ஆண்களுக்காய் சொல்லுவாள். பெண்ணுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லை என்று ஆமோ என்பதனால் சற்றேனும் ஏறு மாறாக நடப்பாளே யாமாகில் கூறாமல் சன்னியாசம் கொள்ளென்ற துதியும் அண்மை கால செய்தியாய் மனத்திடை வந்து போனது. இருப்பினும் பிசிராந்தையரின் புறநானூற்று பாடல் ஒன்று. இருப்பினும் பிசிராந்தையரின் புறநானூற்று பாடல் ஒன்று சற்று ஆறுதல் தந்து என் மனம் தொட்டது. இருப்பினும் பிசிராந்தையாரின் புறநானூற்று பாடல் ஒன்று சற்று ஆறுதல் தந்து என் மனம் தொட்டது. விடையது பகர்ந்தது போன்ற உணர்வு தந்தது. இருப்பினும் பிசிராந்தையாரின் புறநானூற்று பாடல் ஒன்று சற்று ஆறுதல் தந்து என் மனம் தொட்டது. விடையது பகர்ந்தது போன்ற ஓர் உணர்வு தந்தது. வரியதன் தொடக்கம் இதுதான். வரியதன் தொடக்கம் இதுதான். யாண்டு பல வாகு நரையில ஆகுதல், யாண்டு பல வாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியன வினவிதிர். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு ஆகியன வினவிதிர் ஆயின் ஆம் எனது வயது பலவாகி நான் முதுமை அடைந்திட்ட போதும் எனது வயது பலவாகி நாம் முதுமை அடைந்திட்ட போதும் தோற்றத்தில் முதுமையை காணவில்லை, நரைதிரை தோன்றவில்லை என்றதற்கு. ஆம், எனது வயதாகி நான் மூத்து விட்ட போதும் தோற்றத்தில் முதுமையை காணவில்லை, நரைதிரை தோன்றவில்லை என்றதற்கு எனக்கு வாய்த்த மாட்சிமை பொருந்திய நட்புண நற்செயல்கள் நிரம்பிய மனைவியும் அறிவு நிரம்பிய மக்களும் தான் நான் கருதுவது போல் பணியாற்றும் மேவலர்கள் மட்டுமல்ல. எனக்கு வாய்த்த மாட்சிமை பொருந்திய நட்புண நற்செயல்கள் நிரம்பிய மனைவியும் அறிவு நிரம்பிய மக்களும் நான் கருதுவது போல் பணியாற்றும் மேவலர்கள் மட்டுமல்ல, மன்னனும் நல்லாட்சி செய்கின்றான். சான்றோர்கள் வாழும் ஊர் இது ஆதலினால்தான் அங்கனம் நரைதிரை தோன்றவில்லை என்கிறார். எனக்கு வாய்த்த மாட்சிமை பொருந்திய நட்குண நற்செயல்கள் நிரம்பிய மனைவியும் அறிவு நிரம்பிய மக்களும் நான் கருதுவது போல் பணியாற்றும் ஏவலர்கள் மட்டுமல்ல, மன்னனும் நல்லாட்சி செய்கிறான். சான்றோர்கள் வாழும் ஊர் ஆதலினால் தான் அங்கனம் நரைதிரை தோன்றவில்லை என்கிறார். நானும் மகிழ்வுற்றேன். என் தலையிலும் ஆங்காங்கே சில நிறைதான். அதற்கு காரணம் என் மனைவியால் தான் என்றும் நினைப்புற்றேன். நானும் மகிழ்வுற்றேன். என் தலையிலும் ஆங்காங்கே சில நிறைதான். அதற்கு காரணம் என் மனைவியால் தான் என்றும் நினைப்புற்றேன். வீட்டிற்கு வந்ததும் சமையலறை பக்கம் எட்டி பார்த்தேன். அம்மா என்றேன், ஆட்சியும் என்றேன். நான் அம்மா என்றேன், ஆட்சியும் என்றே நான் அழைத்தேன். வீட்டிற்கு வந்ததும் சமையலறை பக்கம் எட்டி பார்த்தேன். அம்மா என்றேன், ஆட்சியும் என்றே நான் அழைத்தேன். சிரித்தாள் அவள் அளவிடா மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் அவளோ தானாய் சிரித்தாள், தனியா சிரித்தாள். அப்போது என் ஆசான் சுப்பிரமணி ஐயர் சொன்னது நினைவுக்கு வந்தது. சிரிப்பில் இரு வகை உண்டு. ஒன்று புதுமையை கண்டு சிரிப்பது, மற்றையது விசற்சிரிப்பு. மெல்ல அருகில் சென்று பார்த்தேன், அப்போதுதான் உண்மை புரிந்தது. செவி வழி வந்து இரு வண்டுகள் அமர்ந்து, மெல்ல அருகில் சென்று பார்த்தேன், அப்போதுதான் உண்மை புரிந்தது. செவி வழி வந்து இரு வண்டுகள் அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றம்.
அலைபேசி வழியாய் நெடுங்கதை ஒன்று அவள் செவிக்கு உணவாய் காதினில் பரிமாற்றம். மெல்ல அருகில் சென்று பார்த்தேன். அப்போதுதான் உண்மை புரிந்தது. செவி வழி வந்து இரு வண்டுகள் அமர்ந்து இருப்பது போன்ற ஒரு தோற்றம். அலைபேசி வழியாய் நெடுங்கதை ஒன்று அவள் செவிக்கு உணவாய் காதினில் பரிமாற்றம். இக்கவி வாசிக்கும் நேரம் என் அறை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. இக்கவி வாசிக்கும் நேரம் என் அறை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது என்றதோ துணிவு. இக்கதை வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே. இக்கதை வீட்டுக்கு வீடு வாசப்படிதானே. வீட்டுக்கதை இதுவாக இன்பத்தை தேடி வீட்டுக்கதை இதுவாக இன்பத்தை தேடி வெளிச்செல்வோம் என்றால் பாரதி வந்து மறுபடி காதில் நுழைகிறார். வீட்டுக்கதை இதுவாக இன்பத்தை தேடி வெளிச்செல்வோம் என்றால் பாரதி வந்து மறுபடி காதில் நுழைகிறார். பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் என்று நான் சொன்னது சரியா பிழையா? பேய்கள் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் என்று நான் சொன்னது சரியா பிழையா என்கிறார். அறம்பாட வந்த மறவன் தீர்க்க தரிசன கவி சொன்னது எப்படி பிழைக்கும்? அறம்பாட வந்த மறவன் தீர்க்க தரிசன கவி சொன்னது எப்படி பிழைக்கும்? நேற்று மின்றும் உலகில் என்ன நடக்கிறது? நேற்று மின்றும் உலகில் என்ன நடக்கிறது? காட்டு மிராண்டி கூட்டமதாய் அரசியல் பிழைத்து ஞாலத்தை இருட்டாக்கும் பேய்கள். காட்டு மிராண்டி கூட்டமதாய் அரசியல் பிழைத்து ஞாலத்தை இருட்டாக்கும் பேய்கள் மிகு சூழலிலே இன்பமங்கே 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 என்று எப்படி தேடுவது? காட்டு மிராண்டி கூட்டமதாய் அரசியல் பிழைத்து ஞாலத்தை இருட்டாக்கும் பேய்கள் மிகு சூழலிலே இன்பமங்கே 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 என்று எப்படி தேடுவது? மனம் மாறும் வகையில் எதிலே வரும் இன்பம்? மனம் ஆறும் வகையில் எதிலே வரும் இன்பம் சொல்லுங்கள். மனம் மாறும் வகையில் எதிலே வரும் இன்பம் சொல்லுங்கள். பொது நோக்குடைய மனங்கள் அகம் நோக்கி மட்டும் எப்படி இன்பம் காணும்? பொது நோக்குடைய மனங்கள் அகம் நோக்கி மட்டும் எப்படி இன்பம் காணும்? கீழடியில் நிலத்தை தோண்டினால் தமிழகம் 2500 ஆண்டு கால பழமைமிகு நாகரிகம் கண்ணில் தோன்றி இன்பம் தருகிறது என்று பார்த்தால், கீழடியில் நிலத்தை தோண்டி தமிழகம் 2500 ஆண்டு கால பழமைமிகு நாகரிகம் கண்ணில் தோன்றி இன்பம் தருகிறது என்று பார்த்தால், செம்மணியில் தோண்டிய புதைகுழியில் எம் கண்மணிகள் எலும்பு கூடுகள். செம்மணியில் தோன்றிய புதைகுழியில் எம் கண்மணிகள் எலும்பு கூடுகள். வந்தல்லவா உள்ளத்தை உறைய வைத்து பாரதியின் கூற்றை நினைவாக்கி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இன்பமங்கே இன்பமங்கே என்று நாம் எப்படி தேடுவது? எங்கே தேடுவது? இயற்கை தந்த அருட்கொடை இருக்கு. இயற்கை தந்த அருங்கொடை இருக்கு. இதுகற்ற அறிவார்ந்த நூல் இருக்கு. இயற்கை தந்த அருங்கொடை இருக்கு. இதிலகற்ற அறிவார்ந்த நூல் இருக்கு. ஆனாலும் உலகு அதிகாரத்தாலும் நான் என்ற ஆணவத்தாலும் பணபலத்தாலும் சுழல்கிறது. இயற்கை தந்த அருங்கொடை இருக்கு. இதிலகற்ற அறிவார்ந்த நூல் இருக்கு. ஆனாலும் உலகு அதிகாரத்தாலும் நான் என்ற ஆணவத்தாலும் பணபலத்தாலும் சுழல்கிறது. யார் பெரியவன் என்ற மனநலத்தாலே சுழல்கிறது. இயற்கை தந்த அருங்கொடை இருக்கு. இருளகற்ற அறிவார்ந்த நூல் இருக்கு. ஆனாலும் உலகு அதிகாரத்தாலும் நானென்று ஆணவத்தாலும் பணபலத்தாலும் சுழல்கிறது. யார் பெரியவன் என்ற மனநலத்தாலுமே சுழல்கிறது. ஆங்காங்கே சிலவற்றை தவிர இரக்கம் என்பது எள்ளளவும் இல்லை. ஆங்காங்கே சிலவற்றை தவிர இரக்கம் என்பது எள்ளளவும் இல்லை. கருணை இறந்து நாளாகிவிட்டது. ஆங்காங்கே சிலவற்றை தவிர இரக்கம் என்பது எள்ளளவும் இல்லை. கருணை இறந்து நாளாகிவிட்டது. மனிதம் எங்கெங்கு ஒளிந்து இருக்கிறது என்று தேடும் நிலையாகிவிட்டது. ஆங்காங்கே சிலவற்றை தவிர இரக்கம் என்பது எள்ளளவும் இல்லை. கருணை இறந்து நாளாகிவிட்டது. மனிதம் எங்கெங்கு ஒளிந்து இருக்கிறது என்று தேடும் நிலையாகிவிட்டது. இதனால் தான் போலும் இறைத்துவம் கூட அவ்வப்போது மனிதனிடம் ஆடாதே என்று எச்சரிப்பது போன்ற நிகழ்வுகள் எம்மை சிந்திக்க வைக்கின்றன போலும். இதனால் போலும் இறைத்துவம் கூட அவ்வப்போது மனிதனிடம் ஆடாதே என்று எச்சரிப்பது போன்ற நிகழ்வுகள் எம்மை சிந்திக்க வைக்கின்றன போலும். இருப்பினும் நாம் அன்பை பேணுவோம். இருப்பினும்
நாம் அன்பை பேணுவோம், அறத்தை நாடுவோம். இருப்பினும் நாம் அன்பை பேணுவோம், அறத்தை நாடுவோம், மனிதத்தை நேசிப்போம், இயற்கையின் அழகில் மகிழ்ச்சியை காண்போம். இருப்பினும் நாம் அன்பை பேணுவோம், அறத்தை நாடுவோம். இருப்பினும் நாம் அன்பை பேணுவோம், மரத்தை நாடுவோம், மனிதத்தை நேசிப்போம், இயற்கையின் அழகில் மகிழ்ச்சியை காண்போம். இயற்கையின் அழகில் மகிழ்ச்சியை காண்போம். அதன் வழி இன்பம் தானாய் வரும். அதன் வழி இன்பம் தானாய் வரும். அதை தேடி நாம் கூட ஓடத் தேவையில்லை. அதை தேடி நாம் ஓடத் தேவையில்லை. இருப்பினும் நாம் அன்பை பேணுவோம், அறத்தை நாடுவோம், மனிதத்தை நேசிப்போம், இயற்கையின் அழகில் மகிழ்ச்சியை காண்போம். அதன் வழி இன்பம் தானாய் வரும். அதை தேடி நாம் ஓடத் தேவையில்லை. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அருமையான கவிதைக்கும் அதில் பொதிந்துள்ள அழகான கருத்துகளுக்கும் மிக்க நன்றி ஐயா. கவிஞர் தேவன் செல்லையா அவர்களே, அருமையான கருத்துக்கள் தங்கள் நன்றி, நன்றி. கவிதைகள் புதைந்திருந்தன. மனதை கனமாக்கி கண்ணை குளமாக்கி எம்மை பதற வைக்கும் நிகழ்ச்சிகளை நாம் அன்றாடம் வெகுசன தொடர்பு சாதனங்களூடாக கண்டுகொண்டிருக்கும் போது எவ்வாறு நாம் இன்பத்தை நுகர்வது? எங்கே எமக்கு மனம் மகிழ நிகழ்ச்சிகள் நடக்கின்றன? அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும், ஊழ்வினை வந்து உறுத்தும் என்று தமிழர் தம் கருத்துக்கள் அங்கே சிலப்பதிகாரத்தினூடாக எமக்கு தரப்பட்டன. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்ற நம்பிக்கையில் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெண்ணுக்கு பழி நேர்ந்தால் உனக்கு ஒன்று இல்லையா என்று ஔவையாரை இங்கு அழைத்து வந்தீர்கள். ஆண்டு பலவாகியும் நிறை இல்லையே என்று ஊரார் கேட்டதற்கு பதிலளித்த பிசிராந்தையரை கூட்டி வந்தீர்கள். பாரதியாரை தொட்டி நின்றீர்கள். ஏனும் நாம் காணுகின்ற காட்சிகளை, நாம் அனுபவிக்கும் உணர்வுகளை தங்கள் கவிதையிலே காட்டி நின்றீர்கள். ஆண்டு பலவாகியும் உனக்கு நிறையில்லையே என்றதற்கு பிசிராந்தையார் கொடுத்த பதில், முதுமை வந்துட்ட போதும் எனக்கு நரை வராததற்கு காரணம் மாட்சிமை பொருந்திய என் மனைவி வீட்டினுள்ளே இருக்கின்றாள். அறிவு நிரம்பிய மக்களை நான் பெற்றுள்ளேன். நான் கருதுவது போல் என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னை சூழ வேலையாட்கள் இருக்கின்றார்கள். நாட்டு நலன், குடும்ப நலன் பேணும் அந்த வல்லமை மிக்க மாந்தரோடு மன்னனும் நல்லாட்சி புரிகின்றான். அது மட்டுமா, உச்சத்துக்கு கொண்டு செல்கின்றார். இந்த உலக நன்மையை கருதி வாழுகின்ற, வழிகாட்டுகின்ற சான்றோர் பெருமக்களும் வாழுகின்ற ஊரல்லவா என ஊர். எனவே எனக்கு என்ன துன்பம், என்ன வேதனை? மகிழ்ச்சியில் நான் திளைக்கும் போது, இன்பத்தை நான் நுகரும் வேளை எனக்கு அங்கே நிறைவேறப் போகின்றது. சிறிது சிறிதாக அங்கே நரமைகள் எட்டி பார்க்கின்ற தன் தோற்றத்தையும் காட்டி தற்காலத்திலே வீட்டுக்கு வீடு நடக்கின்ற சம்பவங்களையும் அழகாக தன் கவிதையிலே வலித்து நின்றார். ஆம், இன்று எல்லா இடங்களிலுமே தம்மை மறந்து காதுக்குள் பூட்டிக்கொண்டும் கையிலே வைத்து தட்டிக்கொண்டும் வழி தெரியாமலுக்கு, வீட்டிலே என்ன நடக்கிறது என்று தெரியாமலுக்கு, தாம் என்ன உணவை உண்கின்றோம் என்றே தெரியாத அளவுக்கு இந்த தொலைபேசி சாதனங்கள் எம்மை ஆட்டிப்படைக்கின்றன. கனடாவிலும் பல விபத்துக்களில் எம் இனத்தவர் உயிர் துறந்திருக்கின்றார்கள் என்ற துயர செய்தியை இந்நேரம் நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். தம்மை மறந்து அதை தட்டிக்கொண்டே வீதியை கடக்க முயலும் போது வாகனங்களில் அடிபட்டு இறந்த துயர சம்பவங்கள் இங்கும் நடைபெற்றிருக்கின்றன. அதையெல்லாம் சிந்திக்கின்றோம். அந்த சம்பவங்களை தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆதங்கத்தை தங்கள் கவிதையினூடே
இங்கே வெளிப்படுத்தி நின்றீர்கள். அன்பாக அம்மா என்றும் ஆட்சி என்றும் அழைத்த போது அவர் சிரித்தது உங்களுடைய வார்த்தைகளுக்கல்ல, அங்கே வேற இன்னொரு காரணத்துக்கான என்ற அந்த செய்தியை இங்கே தந்தீர்கள். செவியிலே வந்து 2 வண்டுகள் அமர்ந்து இருக்கின்றது போல அந்த காட்சியை எமக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டினீர்கள். ஆம், பாரதியையும் கொண்டு வந்து காட்டி காட்டு மிராண்டிகள் போல் இங்கே வாழுகின்ற மக்களிடை நாங்கள் இன்பத்தை எங்கே நுகர முடியும் என்று கேட்கின்றீர்கள். ஆம், பல சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கின்றன. பெண்கள் நடமாட முடியாத நிலைமை, பல துயர சம்பவங்கள், பட்ட பகலில் கூட பாதுகாப்பு அற்ற நிலைமையில் தான் இன்றும் நாங்கள் சிக்கி தவிக்கின்றோம் என்ற செய்திகள் நாளாந்தம் வந்து கொண்டே இருக்கின்றன. தொலைக்காட்சியை திறந்தால் ஒரே வேதனை செய்திகள் தான். அத்தனையையும் நீங்க இங்கே அழகாக எடுத்து சொன்னீர்கள். மனதை நொறுக்கும் பல சம்பவங்கள், கீழடியில் 2000 ஆண்டு பழமை காட்டும் எமது சாதனங்களை, சான்று ஆதாரங்களை காட்டி நின்று தமிழருடைய பெருமையை பேசுகின்ற சாதனங்கள் அவை கண்டு நாங்கள் மனம் மகிழலாம். ஆனால் செம்மணியை தோண்டும் போது என்னதான் வந்தது? எம் சிந்தையெல்லாம் கலங்கும் செய்தியல்லவா நாங்கள் கேட்கின்றோம். எங்கே இன்பத்தை நாங்கள் காண முடியும்? எங்கே இன்பத்தை பெறலாம்? எங்கே இன்பம் உண்டு என்று அருமையாக கேட்டு நின்றீர்கள். இயற்கை தந்த கொடையை நாம் அனுபவித்து இன்பத்தை பேணுவோம். இருளகற்று நூல்களை கற்று நாம் மதி பெற்று ஆணவத்தை அடக்கி பணபல ஆசையை அடக்கி இந்த உலகத்தை நேசிப்போம் என்று அருமையாக கூறி நின்றீர்கள். இரக்கம் என்பது உரையட்டும் மனங்களில், கருணை என்பது உருவாகட்டும் எங்கள் உள்ளத்திலே, மனிதம் நிலைக்கட்டும். அப்போது நாங்கள் அன்பை பேணுவோம், அறத்தை நாடுவோம், மனிதத்தை நேசிப்போம், இயற்கையை பாதுகாத்து அந்த இயற்கை வழியை இன்பத்தை நுகர்வோம் என்று அருமையான கவிதைகள் தந்து நின்ற உங்களுக்கு அன்பான வணக்கம். நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஐயா, புஷ்பா கிறிஸ்டி ஒரு கவிதை அனுப்பி இருக்கிறார். அத உரத்த படிங்க ஐயா. ஆமாம். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே, கதிரவன் தோன்றிடும் காலையும் இன்பம், புதிர்கதிர் தந்திடும் புது நெல்லும் இன்பம், உதிராத மரங்களின் உயரத்தில் இன்பம், மதியாதாரை ஏற்காத மக்களுக்கு இன்பம், கதிரவன் தோன்றிடும் காலையும் இன்பம், புதிர்கதிர் தந்திடும் புது நெல்லும் இன்பம், உதிராத மரக்கனிகள் உயரத்தில், உதிராத மரக்கனிகள் உயரத்தில் இன்பம், மதியாதாரை ஏற்காத மக்களுக்கு இன்பம், உலகம் இன்னும் உயிருடன் இருக்கவே கலகம் இல்லா கனவுகள் தொடர்கவே, உலகம் இன்னும் உயிருடன் இருக்கவே கலகம் இல்லா கனவுகள் தொடர்கவே, விலகும் துன்பம் விடியலை அருள்கவே, துலங்கும் வாழ்வால் துயரமும் மறையவே, விலகும் துன்பமும் விடியலை அருள்கவே, துலங்கும் வாழ்வால் துயரமும் மறைகவே, இன்னொரு வாழ்வில் இன்பமே காண்போம், முன்னொரு துன்பத்திற்கு முடிவினை செய்வோம், இன்னொரு வாழ்வில் இன்பமே காண்போம், முன்னொரு துன்பத்திற்கு முடிவினை செய்வோம், பின்வரும் நாளில் பிள்ளைகள் இன்புறட்டும், தன்னாலான செயல்களை தவத்துடன் செய்வோம், பின்வரும் நாளில் பிள்ளைகள் இன்புறட்டும்,
தன்னாலான செயல்களை தவத்துடன் செய்வோம். இங்கிருக்கும் நாம் இங்கே இருப்பதோ கொஞ்ச காலம். இங்கிருக்கும் நாம் இங்கே இருப்பதோ கொஞ்ச காலம். மங்காத புகழுடன் மகிழ்வுடன் இன்புறுவோம். இங்கிருக்கும் நாம் இங்கே இருப்பதோ கொஞ்ச காலம். மங்காத புகழுடன் மகிழ்வுடன் இன்புறுவோம். சங்கத் தமிழ் மொழி சங்கீதம் பாடவே, அங்கம் புலகாங்கிதம் அடைந்திடவே இன்பம் காண்போம். எல்லாரும் மகிழ்ந்திடவே இங்கும் நாம் வாழ்ந்தோம். வல்லவரை வீழ்த்திடும் வஞ்சகரை நசுக்குவோம். புல்லாய் எமக்குள் புழுதி கிளப்பி வாழ்வாரை நில்லாது அவர் தம்மை நிலைக்க விடாது செய்வோமே. எல்லாரும் மகிழ்ந்திடவே இங்கும் நாம் வாழ்ந்தோம். வல்லவரை வீழ்த்திடும் வஞ்சகரை நசுக்குவோம். புல்லராய் எமக்குள் புழுதி கிளப்பி வாழ்வாரை நில்லாது அவர் தம்மை நிலைக்க விடாது செய்வோம். இன்பம் எமக்கு இறைவனார் தந்ததுவே, அன்பை பொழிந்து அகிலத்தை ஆள்வோமே. இன்பம் எமக்கு இறைவனார் தந்ததுவே, அன்பை பொழிந்து அகிலத்தை ஆள்வோமே. நன்மைகள் செய்வதால் நாம் இங்கே இன்புறலாம். உண்மையாய் வாழ்ந்தால் உலகமே இன்பமிங்கே. நன்மைகள் செய்வதால் நாம் இங்கே இன்புறலாம். உண்மையாய் வாழ்ந்தால் உலகமே துன்பம் இங்கே. இங்கனம் புஷ்பா கிறிஸ்டி நன்றி கூறுகிறார். நன்றி, வணக்கம். பாவலர் மணி புஷ்பா கிறிஸ்டி எழுதி அனுப்பிய கவிதையை அழகாக வாசித்தளித்தீர்கள். இன்பமங்கே இன்பமங்கே என்று அருமையான கவிதை தந்தார். கதிரவன் தோன்றிடும் காலையில் இன்பம், புது கதிர் தந்திடும் நெல் மணிகளை காணும் போது இன்பம், உதிரா மரக்கனிகளை உயரத்தில் காண்பதில் இன்பம் என்று இயற்கையோடு ஒன்றி அவர் கண்ட இன்பம் எம்மையும் இன்பத்துள் ஆட்டியது. துயரம் மறைவதில் இன்பம், அந்த துயரத்தை போக்குவதை காண்பதில் இன்பம், வாழ்க்கையிலே துலங்கி செழுமையாக வாழ்வதை காண்பதில் இன்பம். நாம் இன்பத்தை காணாவிடிலும் பின்வரும் நாட்களில் எமக்கு பின் வரும் சமுதாயம் இன்பத்தை காண்பதற்காய் நாம் உழைப்போம். மங்கா புகழோடு இந்த மாநிலத்திலே நாம் வாழ்ந்து இந்த உலகுக்கும் நாங்கள் புகழ் சேர்ப்போம். சங்க தமிழ் மொழி சங்கீதம் பாடட்டும், அச்சங்கீதத்தில் நாம் தோய்ந்து இன்பத்தை காண்போம் என அவரது பாடல் கவிதை வரிகள் அமைந்திருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி ஐயா. எல்லோரும் அன்பாக மானிட பண்புகளை தாங்கி நல்லவராக இங்கு வாழ்வோம். தீயவரை ஒழிப்போம், நய வஞ்சகரை நசுக்குவோம் என்று அவர் கூறி, அன்பை பொழிந்து அகிலத்தை ஆளுவோம், நல்லதை செய்து நாம் இங்கு இன்பம் பெறுவோம். இயற்கை தருகின்ற இன்பம், இறைவன் தருகின்ற இன்பம், இவற்றை எல்லோரும் நுகர்ந்திட நாமும் ஒத்து உழைப்போம் என்று அருமையான கருத்துக்களை பொதித்து தந்த புஷ்பா கிறிஸ்டி அவர்களுக்கு நன்றி. அதை இனிமையாக வாசித்த எங்கள் கொக்கிவேல் சிங்கன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அரசியல் அண்டம் விண்ணின்
அறிவியல் துளைகள் எண்ணம். அரசியல் அண்டம் விண்ணின் அறிவியல் துளைகள் எண்ணம் முரசிடும் பறைகள் வாத்தியம் முடிச்சிடும் சண்டை பூதம் உரசிடும் முடிச்சு எல்லாம் ஓங்கிய படிப்பின் தொல்லை வரமென சித்திரத்தின் சித்தி விநாயகம் அவர்களின் வண்ணமாய் தருவார் கேட்போம். வரமென சித்திரத்தின் வண்ணமாய் தருவார் கேட்போம். நன்றி ஐயா, நன்றி. கவிதையை கேட்போம். நன்றி. வணக்கம் கவி உறவுகளே. முன்னை பொருட்கெல்லாம் மூத்தவளே அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த அரங்கத்தில் இணைத்துள்ளீர்கள். உங்களுக்கு எந்த நன்றி. நல்ல கவிதைகளை நான் கேட்க முடியாமல் பிந்தி வந்தமைக்காக மன்னிப்பு கேட்கின்றேன். மூத்தோரை கூட்டி முதுகலையின் கதம்பென அருங்கலைகள் வளர்க்கின்ற பெருங்கலைஞன் கொக்குவில் சிங்கனார்க்கும் வித்துவத்தை காட்டும் விருத்தப்பா வித்துவனார் ராஜலிங்க கவிஞனார்க்கும் வித்தை நிறை அரங்கை விவேக பெருங்கவியால் அற்புதங்கள் செய்து ஆராய்ந்து கவி செய்கின்ற அரிய பாவரசி மீரா அவர்களுக்கும் எங்கள் மரபுகளை அழியவிடாதென்றும் தமிழின் பெருங்கவியால் தமிழ் வளர்க்கும் பெரிய கவிமாரே உங்களையும் வணங்குகிறேன். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்பார் வள்ளுவனார். இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இலன் என்பார் வள்ளுவனார். ஆனாலும் தோழர்களே, இன்பம் எங்கே என்று இவ்வுலகில் இங்கே நான் தேடுகிறேன். தேவன் செல்லையா அவர்களைப் போல் நானும் இங்கே இவ்வுலகில் இன்பம் எங்கே என்றே தேடுகிறேன். இன்பமே சூழ்ந்து இங்கு இனியதே நடக்குதென்று நன்றெனச் சொல்ல இந்த நானிலம் இனியதாமோ? இன்பமே சூழ்ந்து இங்கு இனியதே நடக்குதென்று நன்றெனச் சொல்ல இந்த நானிலம் இனியதாமோ? நன்றெனச் சொல்ல இங்கு நமக்கு இங்கே என்ன உண்டு? தேவன் செல்லையா சொன்னது போல் மீண்டும் பாரதியின் பேய்கள் அரசாண்டால் பிணம் தின்கிறது உலகம். ஈரானும் இஸ்ரேலும் பொருதியபடி இன்றோ நாளையோ அணுவால் நாங்கள் அழிவோமோ என்றிருக்கும் துன்பத்தின் தருணம் இது. துன்பத்தின் நாளில் இன்பம் எங்கப்பா இங்கே உண்டு? வென்றவன் வாழ்கின்றானே தோற்றவன் சாகின்றானே, வென்றவன் வாழ்கின்றானே தோற்றவன் சாகின்றானே, நேற்றைய துரோகிதானே இனிக்கின்றான் எனக்கு இன்று. நேற்றைய துரோகிதானே இனிக்கின்றான் எனக்கு இன்று. நேற்றைய துரோகிதானே எனக்கென்று இனிய நண்பன். எங்குண்டு இங்கே இன்பம்? எங்குமே ஏமாற்றுத்தான். மங்கிய இந்த வாழ்வில் மகிமைகள் எங்கே சொல்வீர்? பொங்கிட மனதை போற்றி பூரிப்பாய் நின்ற வாழ்வு மங்கியே போனதுங்கே, மயானந்தான் மிச்சம் இங்கே. பொங்கிட மனதை போற்றி பூரிப்பாய் நின்ற வாழ்வு மங்கியே போனதுங்கே, மயானந்தான் மிச்சம் இங்கே. குழலில் இன்பமுண்டா? குழந்தையில் இன்பமுண்டா? பெண் அழகினில் இன்பமுண்டா? அரும்பொருள் இன்பம்தானா? அழலினுள் இங்கே நாங்கள் தணலென வேகின்றோமே, விழலடா வாழ்க்கை இங்கே வீணடா வாழ்ந்த நாட்கள். எங்குமே இன்பம் பொங்க எல்லோரும் இனிதாய் வாழ தங்குதே மகிழ்ச்சி என்று தனியாத தாகத்தோடு சும்மா நான் கவிதை பாடி சோடித்து சொன்னால் பொங்கி வீம்பிற்கு இன்பம் பேசும் வீணான உலகம் இங்கு. பெண்ணின் தலையறுக்கும் சமூகமாய் போனோமோ தமிழர் நாங்கள்? பெண்ணின் தலையறுக்கும் சமூகமாய் போனோமோ தமிழர் நாங்கள்? அதை கொண்டாடி கவிதை பாடும் கிறுக்கர்களானோம் நாங்கள். இன்று அதை கொண்டாடி கவிதை பாடும் கிறுக்கர்களானோம் நாங்கள். வெளியேறு பண்பாட்டின் விளைநிலம் அல்லோ நாங்கள். தலையறு சமூகமாக மாறினோம். இன்பம் எங்கே? தொலைந்திட கலாச்சாரங்கள் துயரமே வாழ்வாய் என்றும் கலைந்திட வாழ்வோமா நாம் கவலையில் சாவோமா நாம்? தொலைந்திட கலாச்சாரங்கள் துயரமே வாழ்வாய் என்றும் கலைந்திட வாழ்வோமா நாம் கவலையில் சாவோமா நாம்? விளக்குகள் கொளுத்துகின்றார். விளக்குகள் கொளுத்துவார்கள், சும்மா விருதுகள் வழங்குவார்கள். அளப்பெரும் சேவை செய்த ஆண்டவர் என்றே குழப்பிய சமூகம் தன்னை குளறுபடியாக்கிவிட்டு மழுப்பிய வாழ்வோருங்கே மனதினில் ஏது இன்பம்? விளக்குகள் கொளுத்துகின்றார், சும்மா விருதுகள் வழங்குகின்றார். அளப்பெரும் சேவை செய்து ஆண்டவர் என்றே இங்கே குழப்பிய சமூகம் தன்னை குளறுபடியாக்கிவிட்டு மழுப்பிய வாழ்வார் இங்கே மனதினில் ஏது இன்பம்? அன்பரே கவிஞர்மாரே,
இன்பங்கள் வெளியில் இல்லை, அது இருப்பதோ எம் உள்ளந்தனில். நண்பரே, கவிஞர்மாரே, இப்போ உடன் எழுதிய கவிதை இது. இன்பங்கள் வெளியில் இல்லை, அது இருப்பதோ எம் உள்ளந்தன்னில். நன்மையை நினைத்தால் இங்கே நாளுமே இன்பமுண்டாம். துன்பங்கள் தொலையும் இங்கே, துயரங்கள் அழியும் எங்கும். வன்மங்கள் தொலைத்தே இங்கே வாழ்ந்துட்டால் இன்பந்தானே. பொங்குக நல்ல இன்பம், பொலிந்துமே உலகம் வாழ. அம்பெரும் காப்பியத்தை, அளவிலா தமிழர் நூலை, எம்மரும் தமிழா மன்னை எழிலுறு பண்பாட்டினை, நம்மரும் தமிழர் கற்று நனி சிறந்திருந்தால் இன்பம். என்றுமே நாங்கள் கற்போம், இனத்திலே பற்று வைப்போம். தமிழராய் பிறந்தோம் நாங்கள், தரணியில் சிறந்தோம் நாங்கள். நிமிருமோரை நமன்றெண்ணி நெஞ்சத்துள் திடம் கொள்வோம் நாம். அமிழ்தமாம் தமிழே என்று அகிலமும் வியக்க செய்வோம். குமிழிதான் வாழ்க்கை, ஆனாலும் அதனை குவலயத்தில் சிறக்க வைப்போம் என்று கூறி, பாரினை கூட்டி பைந்தமிழ் கவி வளர்த்து தேரிலே மரபை ஏற்றி தேன் கவி செய்தால் இன்பம் என்கின்ற உங்கள் ஞான தமிழ் மன்ற பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி உறவுகளே. நன்றி, நன்றி கவிஞர் சித்தி விநாயகம் ஐயா அவர்களே. தங்கள் அருமையான கவிதைக்கு, அக்கவிதைக்குள் பொதிந்திருக்கும் அழகான கருத்துகளுக்கும் மிக்க மிக்க நன்றி. இன்பத்துள் எங்கு வாழ்கின்றோம்? இன்பத்தை காணுகின்றதற்காக எத்தனை நூல்கள் எம் முன்னோர்கள் இயற்றி வைத்துள்ளார்கள். திருக்குறள் உட்பட எத்தனை இலக்கியங்களில் அனைத்தும் உலக நன்மை கருதி யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்றார்கள். இன்பம் ஒன்றையே இலக்காக கொண்டு இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று சொன்னவர்கள் அல்லவா தமிழர்கள். அத்தகைய தமிழர் மரபுகள் எங்கே பாதுகாக்கப்படுகின்றன? இன்பம் எங்கே சூழ்ந்திருக்கின்றது? இனியதை நாங்கள் காண்கின்றோமா? பிணம் தின்னும் இந்த உலகத்திலே நாங்கள் தினம் துன்பத்துள் அல்லவா தோய்ந்து வாழ்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் போர், அங்கே அணு ஆயுதங்கள் எப்போது வெடிக்கும் என்ற அச்சம். அணுவாக மானிடம் செத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள். எங்கே எங்கே இன்பத்துள் வாழ்கின்றோம்? துன்பத்துள் எல்லாம் தோய்ந்து உள்ளோம். துரோகிகள் வாடுகின்ற பூமி. நேற்றைய துரோகிகள் என்று நண்பன் போல் நடிக்கின்றான். நேற்றைய துரோகிதான் என்று நண்பன் என நாம் நினைக்கக்கூடிய அளவிலே இந்த உலகத்திலே வாழ்க்கை நடக்கின்றது. மங்கிய வாழ்வு, மயானத்துள் எத்தனை காட்சிகள். நாம் தணலிடை வாழுகின்றோம், தணலிடை வென்று சாகின்றோம். பெண்ணின் தலையறுக்கும் இழிநிலை, தலையறுக்கும் சமூகமாய் இந்த தரணியிலே நாங்கள் நிமிர்ந்தா வாழுகின்றோம். தொலைந்திடும் பண்பாட்டு காட்சிகள், துயரும் வாழ்வு. விளக்குகள் கொளுத்தி மக்களை வரவேற்று விருதுகள் வழங்கும் அந்த காட்சிகள். அளப்பெரும் சேவை செய்யும் ஆண்டவர் போல எமக்கு அடையாளம் காட்டி நிற்கும் அந்த இழிநிலைகள். இன்பம் எங்கே? இவையா எமக்கு இன்பம் தருகின்றன? இன்பத்தை காணுவோம், இயற்கையை பேணுவோம், நன்மையை நாடி நன்மையை செய்து எல்லோரும் நலம் பெறும் காட்சியைக் கண்டு இன்பத்தை காண்போம். ஐம்பெரும் காப்பியங்கள் கற்போம், அன்பினை விதைப்போம். தமிழர் சான்றோர் பெருமக்கள் தந்த அந்த சால்பு வாழ்வினை வாழ்ந்து நாங்கள் குமிழிதான் வாழ்க்கை எனின் வாழும் காலத்திலேயே அந்த இன்பத்தை நுகர்ந்து இன்பமான சமுதாயத்தை படைக்க முயல்வோம் என்று அருமையான கருத்துக்களை பொதித்து அருமையான கவியை தந்தீர்கள். உங்களுக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அம்மா. அருமை கவி, வாழ்த்துக்கள். அருமை கவி சித்தி விநாயகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. நன்றி எல்லாருக்கும் உங்களுக்கு.
பொறுங்க, கரோக்கி வேலை செய்து வாரம் 1 minute. மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டியபின் ஓய்வெடுத்து தூங்குகிறான். ஆராரோ ஓய்வெடுத்து தூங்குகிறான். ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். தாலேலோ. கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு அவன் போல் லீலை செய்தான். காலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கன்னமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான். காலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவர் உறங்க மண்டலமே உறங்குதம்மா. ஆராரோ மண்டலமே உறங்குதம்மாராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். தாலேலோ. நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ. நாகபடம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியது தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான். தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவரை தூங்க விட்டார். ஆராரோ யாரவரை தூங்க விட்டார். ஆராரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான். தாலேலோ.
கவிதை உண்டு. என்னன்னா, எங்கள் எங்கள் மொழி நல்ல மொழி, எங்கள் மொழி நல்ல மொழி, அன்னை சொல்லி தந்த மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி, தாலாட்டில் கேட்ட மொழி எங்கள் மொழி, பாட்டி சொன்ன மொழி எங்கள் மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, அன்பை போதிக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நம்மை விளைவிக்கும் நட்சம் மொழி. இதுதான் எமது தமிழ் மொழி. உயிருடன் கலந்த மொழி, இன்னும் இளமை மாறா மொழி, அழியா வரம் பெற்ற மொழி, எப்பொழுதுமே அழியா வரம் பெற்ற மொழி. அதுவே எங்கள் தாய்மொழி, அதுவே எங்கள் உயிரினும் மேலான செந்தமிழ் மொழி. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி எல்லோருக்கும். நன்றி நன்றி. கனடா யூகேயிலிருந்து இணைந்து கொண்ட கவிஞர் வசந்தி அவர்களே, சிறந்த பாடல் ஒன்றை தந்தீர்கள். எல்லோருக்கும் வித்தியாசமாக இருந்தது. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் என்ற சிறந்த பாடலை அழகாக பாடினீர்கள். அதைவிட சிறிய கவிதை என்றாலும் எங்கள் மொழியை பற்றிய கவிதை. எங்கள் மொழி தமிழ் மொழி, இனிமை நிறைந்த மொழி, அன்னை ஊட்டிய மொழி, அருமை பாட்டி சொன்ன மொழி, இனிமை கூட்டும் மொழி, அன்பை தந்த மொழி, அறிவை வளர்க்கும் மொழி, அந்த மொழி அழியா வரம் பெற்ற மொழி, அதை அழியாமல் காப்போம் இளையோர்க்கும் ஊட்டி என்ற எண்ணத்தோடு இங்கே தந்த அந்த கவிதைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி அம்மா. சிங்கமையா, என்ன உங்களோட கவிதையை தாருங்க. முதல் இதே நான் முடிப்போம். இந்த வருகை தந்திருக்கும் உங்களை அனைவருக்கும் வணக்கம். இன்பம் எங்கே, 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 இன்பம் எங்கே என்று தேடும் இனிய மக்கள், நன்று தொண்டில் நிலத்தில் செய்யினும் என்று பெறுவார் இன்பம் உலகில். இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடும் இனிய மக்கள், நன்று தொண்டு நிலத்தில் செய்யினும் என்று பெறுவார் இன்பம் உலகில். அறம் செய்ய விரும்பும் அன்பர் மறந்தும் வீண் செயல் மண்ணில் செய்யார். அறம் செய்ய விரும்பும் அன்பர் மறந்தும் வீண் செயல் மண்ணில் செய்யார். துறப்பார் தூயவற்றை துன்பம் வந்திடினும் அறத்தை மறவார் அன்பு வழி செல்வார். அறம் செய்ய விரும்பும் அன்பர் மறந்தும் வீண் செயல் மண்ணில் செய்யார். துறப்பார் தீயவற்றை துன்பம் வந்திடினும் அறத்தை மறவார் அன்பு வழி செல்வார். அரணை வணங்கி அறமே புரிவார் கருணை பொழியும் கடவுளும் அவர்க்கு. அரணை வணங்கி அறமே புரிவார் கருணை பொழியும் கடவுளும் அவர்க்கு. நிரந்தரமாகவே நிம்மதி அளித்து பெரும் பெரு அளித்து பெருமைப்படுத்தி அரணை வணங்கி அறமே புரிவார் கருணை பொழியும் கடவுளும் அவர்க்கு. நிரந்தரமாகவே நிம்மதி அளித்து பெரும் பெரு அளித்து பெருமைப்படுத்தி அறமே இன்பம் அறமே தெய்வம்
மறந்தும் இன்பத்தை மண்ணில் தேடாதீர். அறமே இன்பம் அறமே தெய்வம், மறந்தும் இன்பத்தை மண்ணில் தேடாதீர். அறவாளி அந்தணர் அரணும் அன்பும், மறவார்க்கு என்றும் இன்பம் அளிப்பாரே. அறமே இன்பம் அன்பே தெய்வம், மறந்தும் இன்பத்தை மண்ணில் தேடாதீர். அறவாளி அந்தணர் அரணும் அன்பும், மறவார்க்கு என்றும் இன்பம் அளிப்பாரே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அருமையா இருந்தது அண்ணா, உங்களோட சொற்பொழிவு நல்லா இருந்தது. நன்றி ஐயா, நன்றி. நன்றி, மிக்க நன்றி. சிறப்பான கவிதை ஐயா, சிறப்பாக பாடினீர்கள். இன்பமங்கே ஏதோ இன்பமங்கே. ஐயா ஆ, குறுக்குறதுக்கு மன்னிக்கவும். ஆ. ஏதோ என்ன கேட்டியால் இல்ல பேந்து அதுக்கு பேந்து வருவோம். சரி. இப்ப பின்னூட்டல் ம். அதே இறுதியாக செய்தீர்கள் என்றால் இணைப்பது இலகுவாக இருக்கும் ஐயா. இல்ல இல்ல இப்ப உங்களோட பின்னூட்டத்தை சொல்லுங்க. ம். சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. கவிஞர் கொக்கிவில் சிங்கன் ஐயா அவர்களே, இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடும் இனிய மக்களுக்கு நன்றே புத்திமதி கூறினீர்கள். இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடும் மக்களே, நன்று தொண்டு நிலத்தில் செய்தால் அதில் இன்பம் கிடைக்கும் உறுதி என்று கூறினீர்கள். அறம் செய்ய விரும்பும் அன்பரே, மறந்தும் தீய செயல் செய்யாதே. துறந்திடு தீயவற்றை, ஏற்றிடு நல்லவற்றை. அரணை வணங்கி அறமே புரிந்து கருணை பொழியும் கடவுளை காண்பாயதிலே நிரந்தரமாகவே நிம்மதி கொள்வாய். அறமே இன்பம் அறமே தெய்வம், மறந்தும் இன்பத்தை மண்ணிலே செய்யாதே. அறவாளி அந்தணன் மறவாது இன்பம் நல்குவான் என்று உறுதியாக சொல்லீர்கள். நன்றி ஐயா, உங்கள் கருத்துக்கள் நிறைந்த பாடலுக்கு. அருமையான பின்னூட்டம். நன்றி. நன்றி. புதிய கவிதை, இன்றைய கடைசி கவிதை. மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய ஞான தமிழ் மன்ற தலைவர் விருத்த கவி வித்தகர் தேசபாரதி ஐயா அவர்களே, இங்கே இன்முகத்துடன் இணைப்பாளராக செயற்படும் கவிஞர் கொக்கிவில் சிங்கன் ஐயா அவர்களே, பெரும் கருப்பொருளோடு இங்கே எம்மை குளிர வைக்கும் அல்லது சிந்திக்க வைக்கும் கவி பேராளுமைகளே, இங்கே இணைந்துள்ள ஏனைய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே, வறுமை அகற்றி வாழும் மாந்தரை, வறியோர்க்கு உதவி வாழும் இனியரை, ஒற்றுமை உணர்வோடு ஒன்றும் உறவினை, வேற்றுமை பேணா மாண்பினர் தம்மை, கூட்டு குடும்பம் காக்கும் உயிர்களை, வாட்டும் செயல்கள் வீழ்த்தி வாழ்வரை, நற்பணியாற்றி நாட்டை காட்பரை, சொற்களை இனிமையாய் செப்புவோரை, முயற்சி எடுத்து முன்னேறுவோரை, உயர்ச்சி காண உதவுவோரை, முயற்சி எடுத்து முன்னேறுவோரை, உயர்ச்சி காண உதவுவோரை, பெற்ற பதியை பேணுவோரை,
மற்றையோரை மதிப்பவர் தம்மை நன்றி மறவா நற்குணம் உடையரை சென்ற இடமெல்லாம் சிறப்பு செய்வரை அன்பும் மறனும் அகத்தில் நினைப்பரை என்பும் பிறர்க்கு உரியராய் வாழ்வரை பொறாமை தீயை பற்ற விடாரை நிறத்தில் பேதம் நினைக்காதோரை சிறப்பாய் அனைவரும் சமம் என்போரை புறமது கூறா பெரியோர் தம்மை காண்பதில் இன்பம் காசினி தன்னில் மாண்பொடு இயற்கை வழங்குது இன்பம் காற்றில் மண்ணில் கடலில் விண்ணில் ஆற்றில் மலையில் அடர் காட்டிடையிலுமே. நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அனைவருக்கும் வணக்கம். முதல் கவிதை ராஜ்மீரா இந்த கருத்துக்களோட நான் எழுதின ஒரு கவிதை. அதை நான் படிக்கிறேன். இப்ப அவ அது அல்லாட்டி அது ஒரு குறை இருக்கிற மாதிரி வந்து இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடல் இருந்து விட்டால் போதுமென எண்ண வேண்டாம். தென்றல் வந்து தழுவி விட்டால் தீண்டும் இன்பம் தேக சுகம் என்றெல்லாம் தீர்க்கம் வேண்டாம். மன்றில் ஒரு தொடர் நோய்கள் மனித வர்க்கம் மாற்றாக மருந்தாக மதிக்க வேண்டாம் என்றாக கதை சொல்லி இருப்பு சொல்லி ராஜ்மீரா கவிதந்தார் மகிழ்ந்தோம் என்றோ. நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான கவியரங்கு. எல்லோருக்கும் நன்றி. நன்றி நன்றி. இணைந்தமைக்கு கண்டதுக்கு மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நன்றி. சித்தி விநாயகம் முதல் தொட்டு எல்லா கவிஞர்களும் இந்த ஞான தமிழ் மன்றத்துக்கு வந்து தமிழை வளர்த்தீர்கள், வாழ்த்து சொன்னீர்கள். உங்களோட அனைவருக்கும் நான் நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி. நன்றி எல்லோருக்கும். பொன்னையா ராசா, எல்லாரும் வசந்தி இருக்கிற எல்லோருக்கும் நன்றி. பொன்னையா ராசா பெருங்கவிஞர் எல்லாருக்கும் நன்றி சொல்கின்றேன். பங்கு பெற்று புது புது எல்லோருடைய கவிதைகளையும் கேட்கும் போது புதிய புதிய அவர்கள் எந்த கோணத்தில் சிந்திக்கிறார்கள், அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பவை எங்களுக்கும் ஒரு ஒரு பாடம். ஒரு கவிதைகளை ஆக்கும் போது எந்தெந்த பாணிகளை அவர்கள் விரும்பி பின்பற்றுகிறார்கள் என்பதையும் அறிவதன் மூலம் நாங்களும் எங்களுடைய திறமைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்த இந்த நல்ல நேரத்தை மிகவும் எல்லோரிடமும் நன்றி தெரிவித்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். சாந்தி பிரான்சிலிருந்து வந்துட்டா சாந்தி. நானும் என்னுடைய கருத்தையும் பதிவாக்குறேன். நானும் சித்தி விநாயகம் அவர்கள் சொன்னது போல கவிதையை கொக்குவில் சிங்கனையா எனக்கு என்ன மாதிரி வர்றீங்களா என்ன மாதிரி என்று கேட்கிற போதுதான் அப்பொழுதும் எழுதி கொண்டிருந்தேன். பிறகு அவர் ஏற்கனவே எனக்கு அனுப்பிய இலக்கங்கள் தவறாக இருந்தவை, அதை மாற்றியதை அவர் எனக்கு குறிப்பிடவில்லை. நான் அதை முகநூல்லையும் பதிவு செய்திருந்தேன். அதனால சில பேர் இருவர் வர்றதாக சொன்னவர்கள் அவர்களை காணவில்லை. சில வேளை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றது எனக்கு முன்னர் வந்த பொன்னையா ராசா அவர்களுடைய கவிதை மற்றும் யார் வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய கவிதையை கொக்குவில் சிங்கனையா வெகு விரைவில் கேட்க தருவார் என்று நம்பிக்கையோடு நானும் விடைபெறுகின்றேன். எனது வகுப்புக்கு செல்ல போகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்றால் நான் என்னுடைய ஐடியா அதில் போட மறந்து போனேன் ஏதோ வழியில். ஆனால் தொடர்பு எல்லாம் அங்கே சரியாகத்தான் இருந்தது.
பிழையண்டும் அல்ல, ஆனால் தர தவறினது ஐடி நம்பர் அவ்வளவுதான். சரி சரி சரி. இல்ல அது நல்ல அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க சிங்கம் ஐயா. சாந்தி வந்திருக்கா? சாந்தினாலும் என் தாய்மண் தமிழ்மண் தந்த தாய் உள்ளங்கள் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எங்கள் சிங்கன் ஐயா அவர்களின் இளமை துள்ளும் கவிதை கதம்பம் இன்பமங்கே இன்பமங்கே. நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஐயாவை என்று இளமையாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமான உன்னதமான மனோநிலை ஆன்மீக வாழ்வை கொடுக்க வேண்டும் என்றதில் நானும் உறுதியாக இருக்கின்றேன். அதற்கு என்னுடைய உற்சாகமும் ஊக்கமும் அயராத உழைப்பும் நின்று தலை தோங்க வேண்டும் என்பதை நான் மனமாற நினைக்கின்றேன். அவருக்கு நான் செய்ய அர்ப்பணிக்கின்றேன். அது நடந்தால் எனக்கும் சந்தோஷம், என் ஐயா எங்கள் சேவியர் ஐயா அவர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய கவிதை தலையங்கம் தலைப்பு இன்பமங்கே இன்பமங்கே. இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு. இன்பம் அறிவியல் ஆற்றலில் விளைந்ததே இன்பம். இன்பமங்கே இன்பமங்கே என்று தேடு, அதை எங்கிருந்த போதும் நாடியோடு. சொல்லனா துயரிலும் முதுகினை தட்டி கொடுப்பது இன்பம். சொல்லனா துயரிலும் முதுகினை தட்டி கொடுப்பது இன்பம். இவள் தழுவலில் வாழ்வதே உடல் ஆரோக்கியம். பகவத்கீதையின் வரிகளை தந்தார் கிருஷ்ண பரமாத்மா. ஏம் நாம் என்றும் இன்பமாய் வாழ சமைத்தான் உணவிலும் மேலான உணர்வினை. தாவர முதல் உயர் மனிதன் வரை இன்பமாய் வாழ தந்தனல் இயற்கை அன்னை நற்காட்டினை. வீரமன்னன் வீறு கொண்டு போர்க்களம் சென்றவனை அமைதி கொள்ளச் செய்வது வெற்றி களிப்பு. துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று பெண்ணை பார்த்து கேட்டனன் கவி பாரதி. துன்பத்தை கலைத்திட வெய்யோனாய் நிற்பது இன்பம். இன்பத்தில் வாழ்வதும் இன்பத்தில் தவழ்வதும் துன்பமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடல் வேண்டும். வாழ நினைக்கும் வாழ்க்கை வேறு, வாழும் வாழ்வாய் மாறுவது வேறு. வாழ நினைக்கும் வாழ்க்கை வேறு, வாழும் வாழ்வாய் மாறுவது வேறு. எதனிலும் நிரந்தரம் இன்பம், இதுவே சுதந்திரம். அகிலம் கண்டது இன்பம், ஐம்பூதங்களினால் நான் கண்ட இன்பம் நமசிவாய என்ற மகா மந்திரம். அகிலம் கண்டது இன்பம் ஐம்பூதங்களினால் நான் கண்ட இன்பம் நமசிவாய என்ற மகா மந்திரம். வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாய் வாழ்வது இன்பம். சுற்றம் சூழ இன்பம் துன்பம் மறந்து வாழ்வதே இன்பம். சுற்றம் சூழ இன்ப துன்பம் மறந்து வாழ்வதே இன்பம். அமெரிக்கன் சொல்கிறான் நான் தான் ஏகாதிபத்தியம் என்று. ஐரோப்பியன் சொல்கிறான் நான் யூரோப்பியன் யூனியன் என்று. இஸ்லாம் சொல்லுகிறது எங்கள் மக்கள் தான் படைபலம் என்று. தமிழும் சைவமும் சொல்லுகிறது நான் தான் ஆதி அநாதியான, நான் முதலும் முடிவும் இல்லாதவன் என்று. இதில் எங்குண்டு இன்பம்? வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாய் வாழ்வதே இன்பம். ஆழக்கடலெங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தான் அன்று. இன்று ஆழக்கடலெங்கும் யுத்த கப்பல். இதில் எங்கிருக்கிறது இன்பம்? ஆழக்கடலெங்கும் சோழ மகாராஜன் ஆட்சி புரிந்தான் அன்று. இன்று ஆழக்கடலெங்கும் யுத்த கப்பலில் இதில் எங்கே இன்பம்? நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் நீ தலை வணங்காமல் நீ வாழலாம். இதன் உட்பொருளில் இருக்கின்றது அந்த வீரம் என்று சொல்லப்படுகின்ற இன்பம். அது ஒரு எப்படி சொல்வது, மோதகத்தின் உள்ளுடல். அன்று கரிகாலன் வீரட்டெழுந்தான் தமிழும் சிங்களமும் ஒற்றுமையாய் வாழ இன்பம் காண. அன்று கரிகாலன் வீரட்டெழுந்தான் தமிழும் சிங்களமும் ஒற்றுமையாய் வாழ இன்பம் காண. இன்று புறம் பேசும் தமிழினம் விளங்கா மூடர்களாய் கதை பேசி இன்பமில்லா வாழ்வினை சுமந்து விதைக்கிறது பகையினை. இதில் எங்குண்டு இன்பம்? அன்று கரிகாலன் வீரட்டெழுந்தான் தமிழும் சிங்களமும் ஒற்றுமையாய் வாழ இன்பம் காண. இன்று
புறம் பேசும் தமிழினம் விளங்கா மூடர்களாய் கதவேசி இன்பமில்லா வாழ்வினை சுமந்து விதைக்கிறது பகையினை. இதில் எங்குண்டு இன்பம்? ஈன்றவள் பெற்ற வலியினை தீர்ப்பது குழந்தை இன்பம். பெற்ற மகன் சான்றோன் என கேட்டதாய் உள்ளம் குளிர வைப்பது இன்பம். சொல்லனா துயரிலும் மனைவியின் அன்பு வார்த்தை துயர் துடைக்கும் இன்பம். கூழானாலும் கொடுத்து குடித்தல் இன்பம். மனைவி மக்களுடன் கோடைகால விடுமுறை கழித்தல் இன்பம். ஏழையானாலும் உழைத்து உண்ணுதல் இன்பம். ஏழச் சிறுவனாயினும் கல்வியில் சிறந்து உயர் பதவி வகித்தல் இன்பம். துன்பக்கடலை கடந்து இன்பக்கடலை அடைய கடினமாய் உழைப்போம், பயனடைவோம், இன்பமாய் வாழ்வோம். துன்பக்கடலை கடந்து இன்பக்கடலை அடைய கடினமாய் உழைப்போம், பயனடைவோம், இன்பமாய் வாழ. விடியல் என்ற இன்பத்திற்கு தூரமில்லை, உன்னருகில் உண்டு தேடிப்பார். விடியல் என்ற இன்பத்திற்கு தூரமில்லை, உன்னருகில் உண்டு தேடிப்பார். நீ எதை தொலைத்தாயோ அதனை தேடு, மனதை நல்வழிப்படுத்து, நிதானம் இழக்காதே, புறம் சொல்லாதே, நீதிய மனதிருத்து, உண்மை பேசு, உத்தமனாய் வாழு. வெள்ளை நிற மல்லிகையோ வேறந்த மாமலரோ அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உள்ள கமலத்தை உள்ளத்தில் வள, இன்பம் தவனாய் முளைத்திடும். என்றும் துன்பமே இல்லையடி பாப்பா, நீ இதனை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. துன்பம் இல்லையடி பாப்பா, நீ இதனை வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு, நீ இன்பக்கடலில் நீந்தி விளையாடு பாப்பா. நன்றி. இத்துடன் முடிக்கிறேன். கேட்டீங்களா என்னுடைய கவிதையை? நன்றி அம்மா. நன்றி கவிஞர் சாந்தியம்மா அவர்களே. தாமதித்து வந்தாலும் தரமான கவிதை கொண்டு வந்தீர்கள். நன்றி. சாய்மன் தமிழ் தந்தை இனிமை தங்கள் இதயத்துள் எவ்வாறு இருந்து தங்களை இயக்குகின்றது? கனமாய் சுமக்கிறது. கனமாய் சுமக்கின்றது. நன்றி அம்மா. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று செயற்படுவதையும் இங்கே எங்களுக்கு சொல்லி நின்றீர்கள். அதுபோலவே தங்கள் பணி எப்போதும் அமையட்டும் என நாங்களும் இறைவனை இறைஞ்சுகின்றோம். அறிவியல் ஆற்றலில் விளைந்ததே இன்பம். ஆம், இந்த இன்பத்தை நுகரும் தன்மையை எமக்கு அளித்த ஆண்டவருக்கு நன்றி. அதை பேணுகின்ற எம் ஆற்றலுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். சொல்லனா துயரிலும் தட்டி கொடுத்து பிறரை அத்துயரத்திலிருந்து மீட்பதில் இன்பம். பகவத்கீதையை தொட்டு காட்டினீர்கள். கீதை தரும் இன்பம் மக்களை நல்வழிப்படுத்துவது என்று நவின்று நின்றீர்கள். தாவரம் முதல் இந்த புவியில் இயங்கும் அனைத்து இயற்கை சக்திகளும் ஊட்டும் இன்பத்தை தொட்டு நின்றீர்கள். துன்பம் நேர்கையில் நல் யாழ் எடுத்து மீட்டு என்றார் எம் பாரதிதாசன். முன்னோர் வாழ்ந்த சான்றோர்கள், முன் வாழ்ந்த சான்றோர் அனைவருமே மக்கள் நல்வழியில் வாழ்வதற்கு எத்தகைய கருத்துக்களை தந்திருக்கின்றார்கள் என்றதை நீங்கள் தொட்டுக்காட்டி நின்றீர்கள். வாழ்விலே எப்படியும் வாழலாம் என்பதை மாற்றி இப்படித்தான் வாழ வேண்டும் என குறிக்கோளோடு வாழ்ந்து இன்பத்தை காண வேண்டும். அகிலம் காண்பது ஐம்பூதங்களின் இன்பத்தினை. அகிலம் காண்பது ஐம்பூதத்தின் இன்பம். அது சாதி மதம் பார்க்காது அனைவருக்கும் சமமாய் தரும் இன்பம். ஆனால் நீங்கள் அந்த ஐம்பூதத்தோடு நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து இன்பம் பெறும் அந்த உத்தம தன்மையை எங்களுக்கு உணர்த்தி நின்றீர்கள். 5 எழுத்து மந்திரத்தில் நாம் மூழ்கி இன்பம் பெறலாம் என்ற உண்மையை இங்கே எமக்கு காட்டி நின்றீர்கள். ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் அன்னையின் இன்பத்தையும், பெரியோராக பிறரால் மதிக்கப்படும் தன்மையினை பெறும் பொழுது தந்தையும் மைந்தனும் பெறும் இன்பத்தையும், ஏழை உழைத்து முன்னேறும் அந்த உழைப்பினால் கிடைக்கும் இன்பத்தையும் காட்டி நின்று துன்பக் கடலை நீந்துவோம், இன்பத்தை பெறும் வழிகளை நாம் நாடுவோம் என்று கூறி, புறம் சொல்லாதே, உண்மை பேசு, மற்றவர்களுக்கு உதவி செய் என்று பல கருத்துக்களை
தங்கள் கவிதையிலே எமக்கு தந்து நின்றீர்கள். தங்கள் அருமையான கவிதைக்கு நன்றி அம்மா. வணக்கம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும், அதில் இன்பமாய் வாழ்ந்தால் நிச்சயம் இன்பத்தில் வைக்கப்படும் என்று உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சொல்லனை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிங்கம் ஆமாம், சொல்லுங்க. நன்றி சொல்லி விடுங்க அனைவரும். நீங்க சொல்லுங்க ஐயா. இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு இன்று எங்கள் ஞான தமிழ் மன்றத்தில் வந்து இன்பமங்கே என்று சரியான விளக்கங்களையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாடலும் பாடிய கவிதைகளும் படித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த 3வது புதன்கிழமை அடுத்த மாதம் 5 இல்ல 3வது புதன்கிழமை தானே ஒவ்வொரு அத ஐயா தலைங்கன் தருவார். நான் உங்களுக்கு பல கதியில் அனுப்பி விடுவேன். நன்றி நன்றி. சரி.